திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தலைப்பில் இலக்கியத்தின் ஒரு சில பகுதிகளை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். நேற்று இறுதியாக பார்த்தது ஓமை அணி என்று ஒரு அணி இருக்கிறது. இது எல்லா இலக்கியங்கள் எல்லா மொழிகள்லையும் இருக்கிறது, அது குர்ஆன்லையும் இருக்கிறது. அதனை பிறகு எடுத்து காட்டுவோம் என்று நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஓமை அணி மாதிரியே உருவக அணின்று ஒரு வகை இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இதை விளங்குனா தான் அந்த வசனத்தோடு நம்ம மெரிஜி பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு எளிதாக புரியும். அதுக்காக வேண்டி நம்ம தமிழ் மொழியில் இலக்கியத்தை அறிஞ்சால் தானே அரபியில் சேர்த்து பார்க்க முடியும். இலக்கியம்னா என்னென்னு தெரியலைன்னா ஒன்றுமே விளங்காது. அதனால் தமிழில் சில விஷயங்களை சொல்லி இதை புரிய வச்ச பிறகு இதே மாதிரி இருக்குது பாருங்கள் குர்ஆனில் அப்படின்னா தான் உங்களுக்கு எளிதாக விளங்கும். அந்த அடிப்படையில் இந்த ஓமை அணி என்ற வார்த்தையை நம்ம நேற்று பார்த்தோம்ல, அதில் இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் உருவக அணின்னு வச்சுருக்கிறாங்க. உருவக அணிக்கு ஓமை அணிக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஒரு இஸ்மாயில் சிங்கம் போன்றவன் அப்படி இந்த போன்றவன் போல அப்படின்னு சொன்னோம்னா அது ஓமை ஆகிடுது. இஸ்மாயில சிங்கம் அப்படின்னா அது உருவகம், அவனையே சிங்கம் ஆக்கிடுறது. இஸ்மாயில் சிங்கத்தை போன்றவன் சொன்னால் இவன் சிங்கம் கிடையாது, ஆனால் சிங்கத்தை போல இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஓமைன்னு சொல்லுவாங்க. போல போன்றன்னு சேர்ந்து வரும். அப்படி வராமல் அவனையே சிங்கம்னு சொல்லிவிடுறது. சிங்கம் வர்றான், அவன் சிங்கமாக மனுஷன் தானே, அவன் சிங்கத்தை போலன்னு சொல்கிறதில்ல. இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இவனே சிங்கமாயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிங்கத்தினுடைய தன்மை இவனுக்குள்ளே வந்துருச்சு, இவனே சிங்கமாக ஆயிட்டான் அப்படின்னு காட்டுவதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லா மொழிகள்லையுமே இந்த உருவக அணி, இதுக்கு பேர் உருவகப்படுத்துறது. இவனை சிங்கமாக உருவகப்படுத்திடுறது. இப்போ அந்த போலன்னு சொல்வது இல்லை. இந்த மாதிரியான வகையான அணிகளும் எல்லா மொழிகள்லையும் இருக்கிறது, தமிழ்லையும் இருக்கிறது. அது குர்ஆனில் இருக்கான நிறைய இருக்குது. குர்ஆனில் இந்த உருவக அணி நிறைய இருக்கிறது. உருவக அணிக்கு நம்ம சொல்வதாக இருந்தால், உதாரணமாக இப்போ நிலவு இருக்குல்ல, நிலவை நிலவு மாதிரி ஒரு ஆளுக்கு முகம் இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா மதிமுகம்னு சொல்லுவாங்க. மதின்னா நிலவு, மதினா என்னது, சந்திரனுக்கு பேர் மதின்னு சொல்லுவாங்க. மதிமுகம் என்றால் நிலவு போன்ற முகம்னு சொல்லாமல் அந்த முகமே மதியாக இருக்குது, இவனுடைய முகமே, ஒரு பெண்ணுடைய முகமே சந்திரனாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மதிமுகம், இவருடைய முகம் என்னவாக இருக்குன்னா இவ தான் மதியாக இருக்கிறா, இவ தான் சந்திரனாக இருக்கான்னு சொல்லி மிகைப்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஓமைங்கிற சொல்கிறது. அதே மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியது இருக்கிறது. ஒரு மண் கோபமாக இருக்கிறான்னு வைங்களேன், கோபம் நெருப்போடு ஒப்பிடுவாங்க கோபத்தை. கோபம்டா நெருப்பு எரிக்கிற மாதிரி இருக்கிறான்ல, அதனால் கோபத்தை நெருப்புன்னு சொல்லுவாங்க. இவன் நெருப்பு போல் கோபப்படுறான்னு சொன்னீங்கன்னா அது ஊமையில் வந்துடும். இவனுடைய கோபத்தையே நெருப்பு ஆக்கிற கோபக்கனல்ங்கிறான்ல, கோபக்கனல்னால் நெருப்பு. கோபக்கனல் என்று சொன்னால் கோபங்கிற நெருப்பு, அந்த கோபமே நெருப்பாக இருக்குதுன்ற மாதிரி இந்த ஓமையை நீக்கிட்டு சொல்கிறது. ஓமையை கழிச்சிட்டு சொன்னாங்கன்னு சொன்னால் இது என்னன்னு கேட்டால் உருவக அணி, உருவகமாக்கி சொல்வது என்பது இருக்குது. அதே மாதிரி நம்ம வீடுகளில் கணவன் மனைவி கொஞ்சிக்கிறாங்க, கண்ணே மணியெல்லாம் சொல்கிறாங்க. அவள் கண்ணா, இவனுக்கு மனைவியை பார்த்து கண்ணேங்கிறான். கண்ணுன்னா கண்ணு தானே, கண்ணுன்னா இதான் கண்ணு, அவளை பார்த்து கண்ணேங்கிறான். என்ன அர்த்தம், கண் போன்றவள்னு சொன்னால் அது ஓமையில் வந்துடும். அவளே கண்ணுண்டோம்னா என் கண்ணாவை ஆயிட்டா, என் கண்ணாவை ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறது, ஓவராக பில்டப் பண்ணுறது. ஓமைங்கிறது அதிகமான பில்டப் பண்ணி என்ன செய்கிறதுன்னு கேட்டால் கண்ணே மணியே முத்தேன்லாம் கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சுறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான். இப்படி உதாரணமாக காட்டாமல் அந்த எதை ஒப்பிடுகிறானோ அதையே இவனை ஆக்கிடுறது. எதனோடு ஒப்பிட சொல்கிறானோ அந்த ஒப்பிடத்தை நீக்கிட்டு என்ன செய்கிறது, இவனையே சிங்கங்கிறது. ஒரு நீதி நடத்துகிறான், நீதியாக இருக்கான்னு ஒருத்தன் இருக்கணும் வைங்களேன், அவர் தான் நீதிங்கிறது. அவர் இப்படி நீதியாவார், ஒரு மனிதர் நல்ல நீதியாக இருக்காருன்னு வைங்க, என்ன செய்வாங்கன்னா அவரே நீதி. மனுஷன் எப்படி நீதியாக இருப்பான், நீதிங்கிறது ஒரு செயலில், நீதிங்கிறது அது ஒரு செயல்பாடு, ஒரு முடிவு. ஆனால் ஒரு மனிதனை பார்த்து என்ன செய்வாங்கன்னா அவரே நீதிம்பாங்க. அந்த நீதிங்கிறதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உருவத்தை கொடுத்தா இவர் மாதிரி தான் இருக்கான். அப்படி நீதிக்கு நீங்கள் உருவம் கொடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மனுஷனுடைய உருவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓவராக பில்டப் பண்ணுறதுக்காக சொல்கிறது. அந்த நீதியில் எல்லாரையும் விட மிஞ்சின நீதியாக இருக்காருன்னு வைங்க, அப்போ என்ன செய்வாங்கன்னா அவரே நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மொழிகள்லையும் இந்த தன்மை இருக்குது.
இந்த மாதிரியான இலக்கியங்கள் வந்து குர்ஆனில் நிறைய இருக்குது. குர்ஆன் வசனத்தில் வந்து ஒரு உருவகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாக குர்ஆனில் இருக்குது. அதே மாதிரி வந்து இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னு கேட்டால், இன்னொரு இலக்கிய வகை அது என்னென்னு கேட்டால், ஒரு செய்தியை நம்ம சொல்லுவோம், அதனுடைய அர்த்தம் ஒரு விஷயத்தை சொல்லும். ஆனால் அந்த அர்த்தத்துக்காக நம்ம சொல்வதில்லை, கருத்து வேறையாக இருக்கும். எப்படின்னு கேட்டால், ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ராவா பகலாக கஷ்டப்படுறான், உடம்பை வருத்திக்கிறான், சிரமப்படுறான். அவன்கிட்ட போய் சொல்லுவோம், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியுமோ. சுவருக்கு சித்திரத்துக்கு சம்மந்தம் இருக்குது. அவள் சுவர் இருந்தால் தானே ஓவியம் வரைய முடியும். சுவர் பேசிக்கான சுவர் இல்லாட்டி எதில் போய் வரைவீங்க? வரைய முடியாது. இப்படிங்கிற ஒரு சொல் வழக்கு இருக்குதுல்ல, அந்த சொல்லை எங்கே யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால், ஒருத்தன் தன்னைத்தானே அழிச்சிக்கிறப்போ நீ உடம்பு இருந்தால் தானடா காரியம் செய்ய முடியும். நீ பாட்டு உன்னையும் அழிச்சிக்கிட்டீங்கன்னா தூங்க மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொன்னால் அவனுக்கு போய் சொல்லுவோம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சுவர்னால் உடம்பு, நீ உடம்பை பார்த்துக்கிட்டா தானே மற்ற காரியம் செய்ய முடியும், ஏன் பார்க்காம இருக்கிறேன்னு சொல்லுவோம். அப்போ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு விளங்குறது. சுவரில் தான் சித்திரம் வரைய முடியும்னு விளங்குது. அதுக்கு நம்ம சொல்ல மாட்டோம், இவன் சித்திரம் வரைகிறாளா, இவன் சுவத்தில் போய் வரைய போகிறானா, அதுக்கு சொல்கிறது இல்லை. ஒரு மனிதன் வந்து அவன் தன்னையே அழித்து கொண்டு சிரமப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஏன்டா சிரமப்பட்டு உன்னை அழிச்சிக்கிற, நீ இருந்தால் தானடா மற்ற காரியங்களை செய்ய முடியும். இவ்வளோ விவரமாக சொல்வதற்கு பதிலாக, தம்பி சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் பார்த்துக்க அப்படிம்பாங்க. அப்போ சோரை பற்றி சொல்கிறோன்னு அவனு விளங்க மாட்டான். அது அர்த்தம் என்னன்னு விளங்குனாலும் அந்த சொல்லை வந்து அந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். அதே மாதிரியாக பயன்படுத்தக்கூடிய இது வந்து பிரிது மொழிதல்ங்கிறது. அதாவது சொல்கிறது ஒன்று, கருத்து ஒன்று, சொன்னதுடைய அர்த்தம் ஒன்றா இருக்கும். அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு நம்ம இதை பயன்படுத்துறது இல்லை. இவன் ஓவியனும் கிடையாது, இவன் பெயிண்டை வச்சுக்கிட்டு வரைய போகிறதும் கிடையாது. ஆனாலும் என்ன செய்யணும், அடைய சோறு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்னு அவன் என்ன விளங்கிடுவான், நம்மளை வந்து ஓவராக ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறாங்க அப்படின்னு நம்ம விளங்கிடுவான். நம்மளும் அதுக்கு தான் சொல்கிறோம், அதிக ரிஸ்க் எடுக்காத, அதிக ரிஸ்க் எடுத்து உன்னை நீ அழிச்சிக்கிறாதேன்னு சொல்வதற்கு பதிலாக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. எப்படி, சுவரை வச்சு தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வைங்க, அந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டான். ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறது, இன்டர்வியூ கூப்பிட்ருக்குறாங்க, அவன் வந்து போகலை, அல்லது 25 வயசு 30 வயசு ஆகுது, இன்டர்வியூக்கு போக மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான். அவன்கிட்ட என்ன சொல்லுவோன்னு கேட்டால், காற்றுள்ள போதே தூற்றி கொண்டு சொல்லுவாங்க. இப்போ தூற்றுவது நெல் அறுத்து வந்த உடனே அது தூத்துறதுன்னு ஒரு செயல் செய்வாங்க, மேலேருந்து கொட்டுவாங்க. அப்படி கொட்டும்போது காற்று அடிக்கணும். அந்த காற்று அடித்தா தான் அந்த காற்றுல என்ன செய்யுங்க, அந்த அதில் உள்ள உமி துகள்கள்லாம் போயிட்டு நெல்மணிகளாக கீழே கொட்டும். அப்போ காற்று இருக்கும்போது தானடா தூட்டுறன்னு சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்துறதுக்காக சொல்கிறது. நல்ல ஒரு வாய்ப்பு வந்தீங்கன்னா நீ பயன்படுத்திக்கணுமே தவிர, நீ பயன்படுத்த விரும்பும்போது அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது ஒன்றை பயன்படுத்தாமல் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்போ அந்த காற்றுக்கு அந்த வாய்ப்பு, அதுக்குரிய வாய்ப்பு இருக்கும்போதே தூட்டுனா தான் நெல்லில் உள்ள தூசிலாம் போகும். காற்று இல்லாத இடத்துல கொட்டினீங்கன்னா அப்படியே கொட்டும், எப்படி கொட்டினீ அப்படியே கிடக்கும். பிரிக்கணும்ல, நெல்லில் இருந்த உள்ள பதர்களையும் அந்த சாவிகளையும் அந்த குப்பைகளையும் தூசிகளையும் பிரிக்கணுமாக இருந்தால் காற்று அடிக்கணும், நெல் மேலேருந்து கொட்டுவாங்க. அப்படி குடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும்போது என்ன செய்யணும்னா, நெல் கனமாக இருக்குமா, வெயிட்டாக இருக்குமா, அது நேராக கீழே விழுந்துடும். வெயிட் கம்மியாக உள்ளது காற்றுல கண்டிப்பாக பறந்து போயிடும். அள்ளி பார்த்தாங்கன்னா நெல்லில் ஏதோ சுத்தமான நெல்லாக இருக்கும். இதுக்கு வந்து தூற்றுவதுன்னு சொல்வது இது விவசாயிகளுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இதை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், விவசாயிக்கு சொல்ல மாட்டாங்க, இவன் தூற்ற போகிறதும் கிடையாது. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் பிறகு பார்த்துக்குருவோம், 50 வயசில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான்னு வைங்க. அப்படியே காற்று உள்ள போது தூற்றிக்கடா, இளமையாக இருக்கும் போது தான் வேலை செய்யணும், ஏன் சும்மா இருக்கிறேன்னு ஒருத்தனுக்கு சொல்ல நினைச்சோம்னு சொன்னால் காற்று உள்ள போதே தூற்றிக்கல்ங்கிறோம். இந்த மாதிரி அதாவது சொல்கிறது ஒன்றா இருக்கும், அதுலேருந்து விளங்குற கருத்து வேறையாக இருக்கும். அப்படி எல்லாரும் விளங்கிக்கிறோம். அதை அப்படி சொல்லக்கூடியதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இது ஒரு அணியாக வைத்திருக்கிறார்கள். இதுவும் குர்ஆன் நிறைய இருக்குது. குர்ஆனில் வந்து நேரடியாக சொல்லாமல் வேறு ஒரு உதாரணத்தை குர்ஆன் சொல்லும், அதனுடைய அர்த்தம் இதுதான் நமக்கு விளங்கிடும். இந்த சொல்லுக்கு விளங்குறோம்ல, அந்த மாதிரியானலாம் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்கிறான், அவன் செய்யும்போது அவன் அந்த தோற்று போகிற காரியத்தை கையில் எடுக்கிறான். இவனுக்கு அந்த காரியத்தை செய்ய கெப்பாசிட்டி இல்லை, இருந்தாலும் தைரியமாக இறங்குறான். அப்படி இறங்கினா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆழம் தெரியாமல் காலை விடாத பாம்பாங்க. நீச்சல் தெரியாத ஒருத்தன் குளத்தில் கம்மாயில் காலை விடுறதா இருந்தால் போது ஆழம் தெரியணும். இவனை மூழ்கடிக்கிற ஆழமாக இருந்துச்சுன்னா காலை விடக்கூடாது. அப்போ நீச்சல் தெரியாத ஒருத்தன் வந்து காலை விட்டால் செத்து போயிடுவான்.
அப்போ நீ வந்து ஒரு காரியத்தில் இறங்குறதாக இருந்தால் அதற்குரிய திறமையும் அதுக்குரிய ஆற்றலையும் நீ வளர்த்துக்கிட்டு என்ன செய்யணும், அதை செய்யணும். ஆழம் தெரியாமல் காலை விட்டுறக்கூடாதுன்னா தெரியாத வேலையை செய்யாத. எதில் உனக்கு பரிச்சயம் இல்லையோ, எதில் உனக்கு அனுபவம் இல்லையோ அதை செய்யாத அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக இதை சொல்கிறோம் நம்ம. எப்படி ஆழம் தெரியாமல் காலை விடாத. நான் எங்கே காலை விட்டேன்னு கேட்பான் அவன் அவன் விளங்கிடுவான். ஆழம் தெரியாமல் காலை விடாதன்னா என்ன சொல்கிறாங்க, ஆழத்தை சொல்லதை காலை விடுறதை பற்றி சொல்லலை. எதை சொல்கிறாங்க, நம்ம செய்கிற காரியம் வந்து நமக்கு போதுமான பரிச்சயம் இல்லை, நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்றதை சொல்கிறாங்க, விளங்கிக்கிறான். அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள விஷயம்னு வைங்களேன், ஒரு பெரிய ஒரு வீழ்த்த முடியாத ஒரு சக்தி உள்ளவன் வந்து வீழ்ந்துட்டான்னு வைங்க, அப்போ என்ன செய்வாங்க, ஆணைக்கு அடி சறுக்கும்பாங்க. ஆணைன்னா யானை வந்து அகலமான பாதம் வந்து அகலமாக இருக்கும், யானைக்கு சறுக்காது. மற்ற கால்கள் நம்ம கால்லாம் சின்ன அளவு தானே இருக்குது, பெரட்டி விட்டுரும். அது மாதிரி அது 4 கால் வேறு இருக்குது. 4 காலும் இருந்து அகலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது சறுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒல்லியான காலாக இருந்தால் பெரட்டி விட்டுரும்ல. இப்போ யானையும் சமயத்தில் சறுக்கி விழுந்துடும். அதனால் நினைக்காத நம்ம யானை மாதிரி இருக்கிறோம், கால் நல்ல பாதம்லாம் அகலமாக இருக்கிறது, இப்போ சறுக்கி விட மாட்டோன்னு நினைக்காதரா. யானைக்கு அடி சறுக்கும். யானைக்கு அடி சறுக்கிறதுங்கிறது அதை சொல்கிறதுக்காக சொல்கிறது இல்லை. எந்த யானையாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சறுக்கி விழுந்துடும். அந்த மாதிரி நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும், ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும், ஒரு முதலமைச்சராக இருந்தாலும், ஒரு பிரதமராக இருந்தாலும், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரவுடியாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சறுக்கி விழுந்துருவேன். ஆணைக்கும் அடி சறுக்குங்கிறது எதுக்கு பயன்படுத்துவோம், ஒரு மனிதன் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் விழுந்துருவான்னு வீழ்த்த முடியாத ஒரு ஆள், வீழ்த்த முடியாத ஆள்னு நினைக்கிற ஒரு ஆள் அவன் வீழ்ந்துட்டான்னா என்ன செய்வோம், யானைக்கு அடி சறுக்கும். நீ யானை நினச்சிக்கிட்டு இருக்காது, யானையாக இருந்தாலும் சரிக்கு தான் ஆகணும் அப்படின்றத இதெல்லாம் வந்து பழமொழி. அதே மாதிரி வந்து எறும்பு ஊற கல்லும் தேயும். ஒருத்தன் உழைக்கிறான், நம்மளாம் உழைச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காதரா. ஒரு கல்லில் எறும்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது போன பாதை அப்படி தெரிஞ்சிடும் கொஞ்ச நாளில். ஒரு எறும்பு ஒரு பாறையில் ஓடுதுன்னு வைங்க, முதல் நாள் ஓடும்போது ஒன்றுமே தெரியாது. ஒரு 10 நாளைக்கு அந்த பாதையில் எறும்பு போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, அதனுடைய சக்திக்கு ஏற்ப அதில் பெண்டோலேன்னு உண்டாயிரும். அதை எறும்பு கால் நடக்கிறதுனாலேயே பாறை தேஞ்சிரும். எறும்புக்கு என்ன எலும்புன்னு நினைக்காத, எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊர்ந்து போணுச்சுன்னு சொன்னால் கல் கூட தேஞ்சிரும், கல்லில் கூட பாதை உண்டாயிரும்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க, உன் உழைப்பு சின்னது நினைக்காத, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்கிறோம்ல, சின்னதாக நினைக்காதப்பா, ஒன்னாலையும் என்ன செய்ய முடியும், திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா ஒரு பாதையை உண்டாக்க முடியும். சோர்ந்துடாத, முயற்சியை கைவிட்டுறாத. இவ்வளவும் அடக்கி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எறும்பு ஊற கல்லும் தேயும். அதனால் நீ எறும்பாக இருந்தாலும் அது பாறையாக இருந்தாலும் ஒன்னாலும் என்ன செய்ய முடியும், அது நடந்து அதில் ஒரு பாதையை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. இது ஒரு வகையான ஒரு அணி. இந்த மாதிரி குர்ஆனில் இருக்க நிறைய இருக்குது. அது ஒன்றுனே உதாரணத்தை வசனத்தை சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக அது விளங்கும். இது ஒரு வகையான ஒரு இலக்கிய அணி தான். இலக்கியம்னு சொன்னாலே நேரடி அர்த்தம் இருக்காதுன்றது எப்போவுமே. இலக்கியம்னு சொன்னாலே நேரடியாக என்ன அர்த்தமோ அதை விட்டுட்டு வேறு அர்த்தத்தை செய்வதற்கு பேர் தான் இலக்கியம். சுருக்க வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் சிங்கம்னா சிங்கத்தை தானே குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு சொன்னீங்கன்னா வேறு அர்த்தத்தை கொடுக்குறீங்க. அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அகராதியில் உண்டோ அதை விட்டுட்டு வேறு ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வேறு ஒரு அர்த்தத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பூராமல் இலக்கியம்னு சொல்லுவாங்க. அதில் பல வகைகளாக பிரிச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி என்ன செய்யறதுன்னு கேட்டால் கிண்டல் பண்ணுறதுக்காண்டி எதிர்மறையாக பேசுகிறது. எதிர்மறையாக பேசுகிறேன்னா என்னென்னு கேட்டால் அவன் ரொம்ப லேட்டாக வரான்னு வைங்க, என்னப்பா சீக்கிரம் வந்துட்டேங்கிறது. அவன் லேட்டாக வந்திருக்கான் எல்லாருக்கும் தெரியும். என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், அப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னா சீக்கிரம் வரலாம் அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும். நம்ம கிண்டல் அடிக்கிறோண்டு கிண்டல் அடிப்பதற்காக வேண்டி எதிர்மறையாக சொல்வது. அந்த அர்த்தத்தை வந்து சீக்கிரம் வந்துட்டான் என்பது லேட்டாக வர்றதுக்கு பயன்படுத்துறது. அவன் லேட்டாக தான் வந்திருக்கிறான், ஏன்டா லேட்டாக வந்தேன்னு கேட்டால் யதார்த்தம், அது இலக்கியம் இல்லை. லேட்டாக வர்றவனை பார்த்து என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா அது கிண்டல். ஒரு ருசிகரமாக இருக்குல்ல அந்த செய்தி. நீங்கள் லேட்டாக வந்தேன்னு கேட்குறதை விட என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்கும்போது அந்த கிண்டலில் ஒரு ரசனை இருக்கும்ல, இந்த கிண்டல் பண்ணும்போது ஒரு விதமான சுவை இருக்கும். அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய வகை இலக்கியத்தில் இருக்குது இப்படியான விஷயம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள் அப்படி வஞ்ச புகழ்ச்சி, இதுக்கு பேர் புகழ்கிற மாதிரி தெரியும், அது புகழ் கிடையாது, இகழ்றது தான். வஞ்ச புகழ்ச்சிம்பாங்க. வஞ்ச புகழ்ச்சி அணின்ற ஒரு அணி வச்சுருக்காங்க இலக்கியத்தில். தமிழில் மட்டும் வச்சுருக்காங்கன்னா உலகத்தில் எல்லா பாஷையிலையும் இருக்குது, அரபிலையும் இருக்குது. அரபியில் இருக்கிற மாதிரி குர்ஆன்லையும் இருக்குது. குர்ஆனில் என்ன செய்யும், அல்லாஹ் வந்து நற்செய்தி நரகத்தை பற்றி நற்செய்தி சொல்லுங்கிறான். அல்ல நரகம் வந்து நற்செய்தியா, உதாரணத்துக்காக வேண்டி நரகத்தை பற்றி உனக்கு நற்செய்தி சொல்லுங்கன்னா அது நற்செய்தியா கெட்ட செய்தியா, இப்படி அது ஏன் நற்செய்தியில் சொல்கிறான்னு உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும். இலக்கியம் தெரியலன்னா, இந்த இலக்கியம் தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னால் இது ஒரு மக்களை ஈர்ப்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைலு,
இது எல்லா பாஷையிலையும் உண்டு, அது ருசிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது விளங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி பழிக்கிற மாதிரி என்ன செய்கிறது, புகழ்கிற மாதிரி பழிக்கிறது, அதுதான் அது அதில் உள்ள விஷயம். அதே மாதிரி ஒருத்தன் ஒரு அறிவாளி மடத்தனமாக பேசுகிறான்னு வைங்க, பயங்கர புத்திசாலியாக இருக்கேப்பாங்கிறது. அவன் பேசுனது உளர்றான், முட்டாள்தனமாக பேசுகிறான். அவன்கிட்ட என்ன செய்கிறது, சரியான புத்திசாலி தான் பண்ணி அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன தவறான ஒரு விடையை சொல்லியிருக்கும் பொழுது அவனை புத்திசாலின்னு சொல்கிறதுலாம் அப்படி சரியான கஞ்சப்பையிலாக இருப்பான். வாங்க பாரி வள்ளலைங்கிறது, வள்ளல்னு ஒருத்தன் பேர் எடுத்திருப்பானா அதை சொல்லி கூப்பிட்றேன், என்ன பாரி வள்ளல் அப்படிங்கிறது. அவன் எச்சிக்கையில் காக்க வரட்ட மாட்டான். எச்சிக்கையில் காக்கா வரட்டுனா அதில் உள்ள பருக்கையெல்லாம் போய் காக்கைக்கு போயிடும்ல, அப்படி கஞ்சாமன். அந்த மாதிரி ஒரு கஞ்சனாக இருந்தானே அவனை பற்றி என்ன செய்வாங்க, சரியான கஞ்சன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் இலக்கியம் இல்லது, அப்படி சொன்னால் சாதாரண ஒரு நடையில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் ருசிகரமாக ஒரு முலாம் பூசி கவர்ச்சிகரமாக சொல்கிறத தான் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த வள்ளல்னு பேர் எடுத்திருப்பாங்கல்ல, சீதக்காதி வள்ளல்ண்டு, வாங்க சீதக்காதி அப்படிங்கிறது. இதை வள்ளல்ண்டு யாரெல்லாம் கொடை வள்ளல்னு பேர் எடுத்தாங்களோ அவங்க பேரை சொல்லி என்ன செய்கிறது, இவனை வந்து சொல்கிறது பார்த்தா புகழ்கிற மாதிரி இருக்கும், சீதக்காதின்னு சொல்கிறாருன்னு சொல்லி. ஆனால் அவனுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும் புகழலை. நம்ம கஞ்சத்தனத்தை தான் இவங்க சுட்டி காட்டுறாங்கன்னு அவனுக்கும் தெரியும், அது நமக்கும் தெரியும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு இருக்குது. ஒருத்தன் பாடுறான், கேட்க சகிக்கலை, சூப்பராக பாடுறிய பார்க்குது உனக்கு தான். அவன் பாட்டு படிக்கிறான், நம்ம கேட்க சகிக்க மாட்டேங்குது. சகிக்கலைன்னு சொல்ல மாட்டோம், எப்படி சொல்லுவோம், அருமையாக பாடுற, அவனு வழங்கிறான், நம்ம கிண்டல் பண்ணுறாங்க, அவன் பாட்டை நிப்பாட்டிருன்னு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து வேற ஒரு கருத்தை, எதிர்மறையான கருத்தை வைத்து என்ன செய்கிறது, வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குர்ஆனில் நிறைய இருக்குது. குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டா அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஏன் இப்படி சொல்கிறான்னு உங்களுக்கு தோணும். நேரடியாக பார்த்தீங்கன்னா அப்படி நேரடி அர்த்தம் கிடையாது. இது ஒரு ருசிகரமாக ஒரு செய்தியை சொல்வதற்குரிய மக்கள் கடைப்பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை. அது அந்த வழிமுறையில் அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யற, அந்த வசனங்களை எடுத்து காட்டும்போது உங்களுக்கு தெளிவாக வழங்கும். எந்தெந்த வசனத்தில் அல்லாஹ் வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு புரியும். இப்படி ஒரு வகை இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு இலக்கியத்தில் ஒரு சொல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு சொல்ல ரெண்டு தடவை போடுவாங்க. முதல் தடவை போடும்போது அர்த்தம் வேறையாக இருக்கும், அதே சொல்ல அடுத்து வரும் அதுக்கு வேறு அர்த்தமாக இருக்கும். ஒரு சொல்லு தான், ஒரு சொல்லையே அது 2-3 தடவை பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தும் பொழுது முதல்ல சொன்ன சொல்லுக்கு அர்த்தம் வேறையாக இருக்கும், ரெண்டாவது சொன்ன சொல்லுக்கு அதே சொல்லத்தான் இருக்கும், அர்த்தம் வேறையாக இருக்கும். உதாரணமாக மலைத்தேன், ஏன்னா நான் மலைத்தேன் ஒரு பாட்டு படிக்கிறான், ஒரு 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 பெண்ணை பார்த்து படிக்கிறான். அவள் மலைத்தேன், மலைத்தேன் என்ன அர்த்தம், மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய தேன். அதே மாதிரி மலைச்சு போகிறான்ல ஒருத்தன், அதுக்கு மலைப்பு தானே. மலைத்தேன்டா என்ன அர்த்தம், நான் வியந்து போயிட்டேன், இது மலைத்தேன் என நான் மலைத்தேன் தான். மலைத்தேனுக்கு என்ன அர்த்தம், மலையில் உற்பத்தி ஆகிற தேன் என்ற அர்த்தம், மலை பிளஸ் தேன். இந்த மலைத்தேனுங்கிற தனி சொல். அப்படி மலைத்தான் சொன்னால் ஒரு வியப்படைந்தான், தயங்கினான் அப்படிங்கிறது உள்ளது. ஒரு பெண்ணை பார்த்து என்ன செய்கிறான்னா, மலைத்தேன் என நான் மலைத்தேன்கிறான், மலைத்தேன் என்று நினைத்து நான் மலைத்து போயிட்டேன் அப்படிங்கிறான். ரெண்டும் ஒரே வார்த்தை தானே இருக்குது. அப்போ ஒரு வார்த்தையை வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் வர முதல்ல அதுக்கு அர்த்தம் வேறையாக இருக்கும், ரெண்டாவதுக்கு அர்த்தம் வேறையாக இருக்கும். இப்படியான வழிமுறைகள் வந்து இருக்கிறது. ஆனால் குர்ஆனில் ரொம்ப ரேராக இருக்குது. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து தப்பு இல்லாதனால அதிக அளவில் இருக்காது. தமிழில் நிறைய இருக்குது. தமிழ் மொழியில் இந்த மாதிரி சொல்லக்கூடியது வந்து ஒரு சொல்லையே வந்து 2 அர்த்தத்துக்கு பயன்படுத்துறது. ஒரு சொல்ல 2 இடத்துல பயன்படுத்துறது பார்த்தா ஒரு அர்த்தம் தெரியும், உள்ளுக்குள்ளே வேறு அர்த்தமாக இருக்கும். அப்படிப்பட்டது நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. உதாரணமாக வந்து சொல்வது அந்த ஃபேமஸாக அதுக்கு உதாரணம் காட்டுவாங்க. என்னென்னா, அந்த காலத்து சினிமா பாட்டில் ஒன்று படிப்பாங்க, அத்திக்காய் காய்பாங்க. அத்திக்காய்னா என்னது, அத்திப்பழத்துடைய காய் தானே அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ஆனால் அவன் அதை சொல்லலை. அத்திக்காய்னா திக்குன்னா திசை, அத்திக்காய்னா அந்த திசையில், அத்திக்காயின்னு சொன்னால் அந்த திக்கில், அந்த திக்கில்ங்கிறது அத்திக்காய்ங்கிறான். நிலவை பார்த்து சொல்கிறான் அத்திக்காய் காய், அந்த திசையில் வந்து நீ வந்து உன்னுடைய ஒளி வீசுதா, காய்கிறதுனா நிலா வந்து காயுதும்பாங்க. நிலாவுடைய வெளிச்சம் இருக்குல்ல, அதுக்கு என்ன வார்த்தையை சொல்லணும்னா நிலா காயுது. நிலா காயுதுன்னு சொன்னால் நிலாவுடைய வெளிச்சம் படுதுன்னு அர்த்தம். வெயில் அடிக்குதுங்கிறோம்ல, வெயில் அடிக்குதுங்கிற மாதிரி நிலாவுக்கு சொல்கிறது நிலா காயுதுன்னு சொல்லணும். நிலா வெளிச்சம் ராத்திரியில் உட்காந்துட்டு நிலாவுடைய வெளிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் சரியான தமிழில் சொல்வதாக இருந்தால் நிலா காயுதும்பாங்க. அப்போ நிலா காயுதுன்னு என்ன, நிலா ஈரமாக இருந்து காயுதுன்னு அர்த்தம் கிடையாது. காயுதல்ங்கிறது வந்து என்னது, அது வந்து ஒளி வீசுறது, வெளிச்சம் பாய்ச்சின அர்த்தம், நிலாவுக்கு சொல்லக்கூடியது. அவன் என்ன செய்கிறான்னா அத்திக்காய் காய், நிலவே அந்த திசையில் வந்து நீ வெளிச்சம் ஏன் பக்கம் வராத, அந்த பக்கம் எப்படி அதை சொல்லுவான். நிறைய காய்னா வரும்,
அதே மாதிரி வந்து கொத்தவரங்காயின்னு கொற்றவரங்காய்னா கொற்றவர்னா அரசன் அர்த்தம். கொற்றவரைக்காய்னா என்னுடைய தலைவனை வந்து நீ என்ன செய்ய, நீ வந்து உன்னுடைய வெளிச்சத்தை அவர் மேலே பாய்ச்சு. அதே மாதிரி மாதுளங்காயின்னு வரும். மாதுளங்காய்னா மாதுளங்காய் இல்லை, மாதுடைய உள்ளம் காயாக இருந்தாலும், மாதுளங்காய்னா மாதுடைய உள்ளம் காயாக இருந்தாலும் என் உள்ளம் காயாக முன்னா அப்படி படிக்கிறாங்க இல்லை. இதுகளெல்லாம் வந்துக்கிட்டு பார்த்தா ஒரு அர்த்தமாக தெரியும். உள்ள அவன் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, வேறு ஒரு அர்த்தத்தை சொல்கிறான். அதை பிரித்து பார்த்தோம்னா என்ன அர்த்தம் சொல்கிறான்னு பார்த்தோம்னா விளங்கு. இப்படியான வார்த்தை விளையாட்டு, இந்த வார்த்தை விளையாட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து குர்ஆனில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் பெரிய அளவுக்கு பயன் இல்லாததுனால நூற்றுக்கணக்கில் உதாரணம்லாம் எடுத்து காட்ட முடியாது. அது இருக்குது, இந்த இலக்கியம் வந்து இருக்குது. இது ஒரு வகையாச்சு. அடுத்தது வந்து முக்கியமான என்னென்னு கேட்டால், இந்த மாலை மாற்றுன்னு சொல்லுவாங்க. மாலை மாற்றுன்னு சொன்னால் ஒரு கவிதை எழுதுறது, எழுதிட்டு அங்கிட்டிருந்து படித்தாலும் அந்த வாசம் வரும், இங்கிட்டிருந்து படித்தாலும் அப்படி வரும். அதை தலைகீழ படித்தாலும் அதே மாதிரி வர்றதுக்கு உதாரணமாக என்ன செய்வாங்கன்னா, உதாரணமாக விகட கவிங்கிற உதாரணத்தை அடிக்கடி காட்டுவாங்க. விகட கவின்னு எழுதிட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேயும் இப்படி வரும். விகட கவின்னு இருக்குல்ல, வீதான கடைசியில் இருக்குது, அப்படி படித்து பாருங்கள், விகட கவின்னு வரும். அதை இந்த இப்படி படித்தாலும் அதே வார்த்தை வரும், அது ரிவர்ஸில் படித்தாலும் அப்படி வருங்கிறது. அது சொல்லில் உள்ள இலக்கிய கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. அந்த சொல் திறமை, அந்த மொழி திறமையை பார்த்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதே மாதிரிலாம் செய்கிற தேர் வருதேங்கிறான் ஒருத்தன். இது ரிவர்ஸ்லேயும் தேர் வருதேன்னு வரும். தேரு வருதே அப்படின்னா அங்கே வருதேன்னு முடியுதில்ல, அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தேரு வருதேன்னு வரும். இது ஒரு சொல்ல சொன்னதான் உங்களுக்கு வழங்க. இது பெரிய கவிதையை எப்படி செய்வானுங்க. இது ஒரு சொல்லில் யாரும் சொல்லிட்டு போயிடலாம். மேலதாளமேண்டா, மேலதாளமேங்கிறது எங்கிட்டு படித்தாலும் மேலதாளமே தான், அங்கிட்டு படித்தாலும் மேலதாளமேண்டு, இப்படி சொற்கள் நிறைய இருக்குது. ஆனால் சொற்களில் வர்றது பெரிய இலக்கியம் கிடையாது. இது என்ன செய்வாங்கன்றா, தமிழில் பெரிய கவிதை எழுதுவாங்க. ஒரு வரிக்கு 2 வரி வரும். அப்படி அங்கேருந்து படிப்பாங்க. ரிவர்ஸில் படித்தாலும் அப்படி வர்றது எவ்வளோ திறமையாக பிளான் பண்ணி அந்த வார்த்தைகள்லாம் போடணும். வார்த்தையில் பொறுக்கி போட்டு அந்த மாதிரி வருதான்னு பார்த்து பெரிய கஷ்டமான வேலை. இந்த மாதிரியா ஒரு இலக்கியம்னு ஒன்று இருக்குது. இந்த இலக்கியத்தில் பொருள்லாம் ஒன்றும் கிடையாது, கருத்தெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவருடைய திறமை, அந்த கவிஞருடைய மொழி திறமையை காட்டுவதற்கு உள்ளதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம் குர்ஆனில் கிடையாது. குர்ஆனில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, ரிவர்ஸில் படித்தாங்க வந்து இப்படி தான் பண்ணால் அதில் என்ன கருத்து இருக்குது, என்ன ஒரு மெசேஜ் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த மாதிரி இலக்கியத்தை வந்து இஸ்லாம் எடுத்துக்கிறல, குர்ஆன் எடுத்துக்கிறல. குர்ஆனில் அந்த மாதிரி உதாரணம் நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து விடுகதைகளை சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு கேட்டால், அதாவது இப்போ பழமொழிகள் விடுகதைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி விடுகதைகள் மூலமாக ஒரு கருத்தை சொல்வது. ஒரு ஒரு கருத்தை செய்யும்போது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிறது. இது வந்து முற்பகலில் நம்ம தான் செஞ்சோம், காலையில் தான் செஞ்சோம்னு சொன்னால் சாயந்தரத்துக்கு அது ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சொன்னால் ஒரு பழமொழி இருக்குன்னு வைங்களேன். இது என்ன செய்யறேன்னா, ஒருத்தர் அநியாயம் பண்ணான்னு சொன்னால் உனக்கு வர முடியாத மாதிரி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு அவனுக்கு சொல்லி எச்சரிக்கிறது. இதெல்லாம் வந்து அந்த பழமொழியை சொல்கிற நோக்கம் இல்லை. அந்த பழமொழியுடைய கருத்து என்னவாக இருக்கிறதோ அந்த ரிசல்ட்டும் உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி சின்ன ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் 4 திசையில் உட்காந்துருப்பாங்க. இருக்கிறது 4 பேர் வீட்டில் ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தில் 10 உறுப்பினர் தான் இருப்பாங்க. 10 பேர் 10 திசையில் இருப்பானுவோம். அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உலக்குக்குள்ளே என்னடா கிழக்குமே இருக்குது, உலக்குங்கிற உள்ள தான் இருக்குது, இதில் என்ன கிழக்குமே இருக்குது, கிழக்குமே இருக்குன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது கிழக்குமே இருக்குங்களாம். இருக்கிறது உலக்குன்னா ஒரு 200 மில்லி கூட இருக்குல்ல, அது உலக்கும்பாங்க. 200 மில்லி உலக்குங்கிறது ஒரு அளவு. அது அந்த காலத்தில் படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படியுடைய சின்ன அளவு வந்து அரைக்கா படிங்கிறாங்கல்ல, அதுதான் உலக்கும்பாங்க. உலக்குங்கிறது நம்ம கலக்கு சொன்னால் ஒரு 200-250 ml உள்ள ஒரு கருவின்னு வைங்களேன், லிட்டர் இருக்குல்ல, அதில் வந்து என்ன கிழக்குமே இருக்குது, உலக்குக்குள்ளே என்னடா கிழக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு உலக்க சொல்கிற நோக்கம் இல்லை. நீ இப்படிக்கான இருந்துட்டு இதில் என்ன இது கிழக்கு இது மேற்குன்னு பிரிக்கிற, அதில் எது திசை இதுக்கு பார்க்கணும். ஒரு பார்வையில் எல்லாம் ஒரே தெரிஞ்சிருத, இப்படி பார்த்தாலும் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் என்ன கிழக்கு மேற்கு, விரிந்து இருந்தால் தான் அது கிழக்கு இருக்குது, அது மேற்கு இருக்குதுன்னு பேசணும். நீ இருக்கிறது முழுக்கானு அதில் என்ன கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும் அது உலக்க சொல்கிறதா கிடையாது. எதுக்கு சொல்லுவாங்க, இவங்க சின்ன ஒரு நம்பராக இருந்துக்கிட்டு, சின்ன ஒரு சங்கமாக இருந்துக்கிட்டு, சின்ன ஒரு கட்சியாக இருந்துக்கிட்டு, சின்ன ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு, அவனுக்குள்ளே 4 பேர் 4 பக்கம் எடுத்துகிட்டு போனான்னு வைங்க. என்னடா இருக்கிறது 4 பேர் 4 பக்கம் இருப்பீங்களா? ஒரு 4000 பேர் இருந்து 4 பக்கம் போனால் கூட பரவாயில்லை. இருக்கிறது 4 பேர், அதில் ஒருத்தர் அங்கிட்டு போகிறாங்கிறான், ஒருத்தர் எங்கிட்டு போகிறாங்கிறான். அதை சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உலக்குக்குள் எதுக்கு கிழக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலக்க சொல்கிற நோக்கம் கிடையாது. அதில் ஒரு கருத்து இருக்குது, ருசிகரமான ஒரு கருத்து அதில் அடங்கியிருக்கு. இப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய. அதே மாதிரி வந்து அரைக்கிணறு தாண்டாதேம்பாங்க. ஒருத்தன் ஒரு காரியத்தை பாதியில் விட்டு போயிட்டான்னு வைங்க,
நிறைய பேர் அந்த பழக்கம் இருக்குது. செஞ்சால் முழுசாக முடிச்சுட்டு போகணும், அரைக்குறையை விட்டுட்டு போயிடுவான்னு வைங்களேன். அரைக்கிணறு அரைக்கிணறு தான் விழுந்துருவீங்க. கிணறுன்னா தாண்டாமல் இங்கே நின்றுடணும், தாண்டுனா முழுசாக தாண்டி போடணும். பாதி கிணறு தாண்டினா உள்ளே விழுந்துருவீங்க. அப்போ நீ பாதி வேலை செய்யாத, எந்த வேலை செஞ்சாலும் முழுசாக செய்யின்னு சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா அரைக்கிணறு தாண்டாதேம்பாங்க. அப்போ அரைக்கிணறு தாண்டாததுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், கிணறு தாண்டுறது அர்த்தம் இல்லை. அரை கிணறு தாண்டக்கூடியவன் எப்படி கிணத்துக்குள்ளே விழுந்து விடுவானோ அந்த மாதிரி ஒரு வேலையை பாதியாக நீ செஞ்சேன்னு சொன்னால் உனக்கு அந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இது மாதிரி நிறைய சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிறது. நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கான், இன்னும் காசு தேர மாட்டேங்கிறான், உண்டியலில் போடுறான், உண்டியலில் போட்டு என்னங்க வரப்போகுது, அது சிறுதுளி பெருவெள்ளம்டா. இப்போ வெள்ளம் வருது, இந்த வெள்ளம்னு வருது, அது எதுலேருந்து வந்துச்சு? அது வெள்ளமாக அணத்துலேருந்து கொட்டுனுச்சா? துளியை தானே வருது. நம்ம வெள்ளம் புயல்னு சொல்கிறீங்களே, பெரிய வெள்ளம், அந்த வெள்ளம் எப்படி வந்துச்சுன்னா ஒவ்வொரு துளி துளியாக தான் வருது. ரொம்ப நேரம் வந்தவுடனே அது வெள்ளமாக போயிடுச்சு. துளி துளியாக பெய்து தான் என்ன செஞ்சு அது வெள்ளமாக வச்சு பெரிய புயலாக என்ன செய்யுது, கடலையே மூழ்கடிக்கிற அளவுக்கெல்லாம் வந்துடுதுல. அது என்ன, அது சிறு துளி தான் பெருவெள்ளமாக ஆணுச்சு. அதனால் நீ சின்னதாக நீ சேமித்து வச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாரு, எங்கேயோ போயிடும். அதனால் சிறு துளி பெருவெள்ளம்னு இதை சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது குரானில். இதே மாதிரி ஓமைகளை சொல்லி பழமொழிகளை சொல்லி அதில் உள்ள கருத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இது போக நம்முடைய கவிதைகள்லாம் தாண்டி நம்முடைய பேச்சு வழக்கில் கூட நம்மளே இலக்கியமாக நிறைய விஷயங்களை பேசுகிறோம். என்ன பேசுகிறோம்னா, அதாவது அது ஆகு பெயர்மாங்க. இதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆகு பெயருங்கிற பேரில் ஒரு இலக்கியம் இருக்குது. ஆகு பெயரில் 16 வகை இருக்குங்கிறாங்க. அதையெல்லாம் போட்டு வழங்கினா உங்களுக்கு ட்ரையாக போயிடும். ஆகு பெயர்னால் என்னன்னு கேட்டால், அது அது ஒரு அதனோட தொடர்பு உள்ள ஒரு விஷயத்தோடு சம்மந்தப்படுத்தி என்ன செய்வது, பேசுவதுக்கு பேர் ஆகு பெயர்மாங்க. உதாரணமாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு டெய்லர்கிட்ட போய் சட்டை தைக்க கொடுத்தேங்கிறீங்க. சட்டையை தைக்க கொடுக்குறீங்க, சட்டை தான் இருக்க மாதிரி தைக்கணும். சட்டைனால தைச்சதுக்கு பிறகு என்னங்க சட்டை தைக்க கொடுத்தீங்களா, துணியை தைக்க கொடுத்தீங்களா? துணியை சட்டையாக ஆக்குவதற்கு கொடுத்தீங்களே தவிர நீங்கள் சட்டையை தைக்கலை. சோறு ஆக்குறேங்கிறீங்க, சோறு ஆக்குறீங்க, சோறுன மாதிரி ஆக்குற, சோறத்துக்கு வைக்க வேண்டியானே, சோறு இந்த மாதிரி இப்போ ஆக்குற, நீ அரிசியை தான் ஆக்குற, அரிசியை சோறாக்குற. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை சுருக்கத்துக்காக வேண்டி அரிசியை சோறாக ஆக்கினேன்ட்டு வார்த்தை நீளமாக இருக்குது. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், சோறாக்குறேன்றோம். சோறு ஆக்குறோம், அர்த்தத்தை பிரித்து பார்த்தா என்ன வரும், சோறு நம்ம ஆக்கலையே, சோறு அது இனிமேல் தானே ஆக போகுது, அரிசியை தானே சோறு ஆக்க போகிறோமே தவிர சோறு ஆக்கலை. அப்போ சோறை பிடிச்சி ஆக்குறதுன்னு நம்ம சொல்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆகு போயிருதுன்னா நாளைக்கு ஆக போகுதில்ல, இது இனிமேல் தான் சோறு ஆகும். இருந்தாலும் இனிமேல் சோறாகனா கூட இப்போவே என்னது சோறுன்னு சொல்லி போடுறது, சோறாக்குறது, சட்டை தைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இதில் இருக்குது. இதுக்கு பேரெலாம் ஆகு பெயருங்கிறது. அது மாதிரி ஆறு ஓடுதுமா, ஆறில் தண்ணி ஓடுமா, ஆறு ஓடாது, ஆறு அப்படி தான் இருக்கும். ஆறு ஓடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறு ஓடவே செய்யாது, ஆற்றுல தண்ணி ஓடும். அதை என்ன வார்த்தை நம்ம சொல்லுவோம், ஆறு பயங்கரமாக ஓடுதுமோ. இதெல்லாம் என்னென்னு கேட்டால் அதனோட சம்பந்தமுள்ள ஒரு விஷயத்தை சொல்லி உலகமே சிரிக்கும் அப்படிங்கிறான். உலகம் எப்படி சிரிக்கும், உலகம் என்ன மனுஷனா? சிரிப்பு மனுஷனுக்கே மட்டும் உள்ளது. நம்ம என்ன செய்ய ஒரு விஷயத்தை செய்யும்போது இந்த மாதிரி செய்யாட உலகமே சிரிக்கும், உலகமே காரி துப்பும் அப்படிங்கிறோம். உலகம் காரி துப்பும்னா உலகத்தில் உள்ள மக்கள்னு அர்த்தம். உலகம்லாம் செய்யாது. உலகம்ங்கிறது ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு மனிதனா, உயிரினம் அது உலகம்ங்கிறது இல்லை. ஆனால் உலகத்தில் எவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்கிறோம். உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, உலகம் சிரிக்கிறது, உலகம் கேலி பண்ணு, உலகம் உன்னை கிண்டல் பண்ணும்னு. உலகம் எப்படி பண்ணு, அதுக்கு என்ன மூளை இருக்கா, அறிவு இருக்கா, அது பேசணும் முதல்ல. அப்போ உலகத்துக்கு ஒன்று கருத்து என்னன்னு கேட்டால் உலக மக்கள்னு அர்த்தம். உலகம் சிரிக்குது என்றால் நீ செய்கிற செயலை பார்த்து உலக மக்கள் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவதுக்கு என்ன செய்வோம்னு கேட்டால் உலகம் சிரிக்குதும்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் குரானில் என்ன செய்கிறது நிறைய இருக்குது. இது மாதிரி உள்ள விஷயங்கள். அதே மாதிரி நம்முடைய உதாரணமாக ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுக்க சொல்லி சொல்ல முடியுங்களேன். தலைக்கு 100 ரூபா கொடுக்காமா, தலைக்காக கொடுக்குறோம், மொத்த உடம்புக்கு தான் 100 ரூபா கொடுக்குறோம். ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா தலைக்கு 10 ரூபா கொடுப்போம். தலைக்கு 10 ரூபாயா, இப்போ கைக்கு எவ்வளோ கொடுக்குறது, இப்போ காலுக்கு எவ்வளோ கொடுக்குறது, தலைக்கு மட்டும் கொடுக்குறதா? தலைன்னு சொல்லுவோம். தலையை கொண்டு கருத்து முழு மனுஷன் அர்த்தம். தலைக்கு 100 ரூபா கொடுன்னு சொன்னால் என்ன செய்வோம், தலைக்கு அர்த்தம் தலை தான், அகராதி அர்த்தம். ஆனால் நம்ம தலைக்கு 100 ரூபா கொடுன்னு சொல்வது எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம்னு கேட்டால், இந்த தலை தான் பிரதானமாக இருக்கிறதுனால அந்த மனுஷனே தலையாக்கிற, தலை தான் மனுஷன் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி தலைக்கு 100 ரூபா கொடு அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னது, ஒரு மனிதனோட சம்பந்தம் உள்ளதை வைத்துக்கொண்டு அதை என்ன செய்யறதுன்னா மாற்று பொருளை பயன்படுத்துறது. இது ஆகு பேருமாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அதிக அளவில் இருக்கு குரானில். இந்த மாதிரி உடைய பேச்சில் இருக்க, உங்கள் பேச்சில் அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம பேச்சில் கூட என்ன செய்கிறது, அவர் நமக்கு வலது கைமா, அவர் எப்படி உனக்கு வலது கை வருவார், வலது கை ஓண்டையில் இருக்கிறது, இவர் தான் நமக்கு வலது கைமாங்க.
அவர் எப்படிப்பா உனக்கு வலதுகை, அவர் வலதுகை இந்த இருக்குது, அவர் மனுஷன், அவர் கையுடைய இடத்துல கொண்டு வைக்கிறது. அவரை வலதுகை எப்படி எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அந்த மாதிரி அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இதை சொல்லுவார். இப்படிலாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இது ஆகு பெயருமாங்க. இது பல வகை, இந்த 16 வகையும் பிரித்து பேசினா அது வேறு மாதிரி ட்ரையான பாடமாக போயிடும். பல வகை இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் சிந்திச்சு பார்த்தா அந்த அர்த்தம் வராது. சிந்திக்காமல் நம்ம சொல்லுவோமே தவிர இதுக்கு என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னு கேட்டால் நமக்கே புரிஞ்சிடும். நம்ம இந்த சட்டையை சோறாக்குறதுக்கு கேட்டால் என்ன செய்வீங்க, சோத்தை ஆக்குறேன்னு கேட்டால் இல்லையே, அரிசியை தானே சோறாக்குறோம், மாற்றி சொல்லணும்னு உங்களுக்கு விளங்கிடும்ல. நம்மளுக்கே விளங்கிடும், நம்மளே சிந்திச்சு பார்த்தா விளங்கிடும். நம்ம அந்த சரியான அர்த்தத்துலையும் புரிஞ்சுக்கிடுவோம். சோத்தை போட்டு ஆக்குறேன்னு புரிஞ்சிக்கிறவே மாட்டோம். என்ன சோறாக்குன்னு சொல்லிட்டு அரிசியை போடுறேன்னு அவனுக்கு கேட்கவும் மாட்டான். சோறாக்குறதுக்கு அர்த்தமே என்ன, அரிசியை போட்டு சோறாக ஆக்குவது தான். அப்போ இந்த மாதிரியான இலக்கிய சொற்கள்லாம் நிறைய என்ன இருக்கிறது. அதே மாதிரி தினகரன் சொல்கிறது, திருக்குறள் சொல்கிறது, திருக்குறான் சொல்லுகிறது. அது சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு மனுஷனாது ஒரு குரானில் உள்ள ஒரு கருத்தை எடுத்து நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், குரான் சொல்லுகிறதுமோ. குரான் எப்படி சொல்லணும், குரான் மனுஷன் அது பேசவா செய்யும். குரானில் அல்லாஹ் சொல்கிறான் என்பது தான் சரியான சொல்லு. அது திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னாருங்கிறது தான் சரியான சொல்லு. நம்ம என்ன சொல்லுவோம், திருக்குறள் சொல்லுகிறதுமோ. திருக்குறள் எங்கே சொன்னிச்சு கொண்ட இந்த அருக்கு திருக்குறள் சொல்ல பார்ப்போம், சொல்லுமா, அது பேசுமா. சொல்லுகிறது பேசுவதெல்லாம் மனுஷனுக்கு உரிய விஷயம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், தினகரன் சொல்லுகிறது, இந்து பத்திரிகை சொல்கிறது. பத்திரிகை எப்படி சொல்லணும், இந்து பத்திரிகையில் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், ஒரு மனுஷன் தான் சொல்லுவானே தவிர இந்து பத்திரிகை சொல்லாது, தினகரன் சொல்லாது, குமுதன் சொல்லாது, திருக்குறளும் சொல்லாது, குரானும் சொல்லாது. அப்போ குரான் கூறுகிறது என்று நம்ம பேச்சில் வழக்கத்தில் சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்ன, குரானில் அது எவன் கூறியது அவன் சொல்லுகிறான், இறைவன் தந்தா இறைவன் சொல்லுகிறான். ஒரு வள்ளுவர் கம்பன் சொல்கிறான், ராமாயணம் கூறுகிறதுனா ராமாயணம்ங்கிற நூலில் கம்பன் சொல்கிறான்னு அர்த்தமாயிரும். அந்த ஆளை விட்டுட்டு நூல் பேரில் சேர்த்து பேசுகிறோம்ல, இதுகளெல்லாம் கூட என்னது ஆகு பெயரில் தான் வரும். இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கான்னு கேட்டால் நிறைய குரானில் இருக்குது. இது நிறைய எக்கச்சக்கமாக வரும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு நிறைய காட்டுமோ உங்களுக்கு தெரியும். அடுத்தது முக்கியமான என்னென்னு கேட்டால் தொடர் மாற்று அணின்னு ஒன்று இருக்குது. இது தமிழ் மொழியில் ரொம்ப ரேராக தான் இருக்கும், தமிழ் மொழியில் ரொம்ப குறைவாக இருக்கும். தொடர் மாற்று அணின்னு சொன்னால் இது கொஞ்சம் தமிழ் இலக்கணத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். என்னென்னு கேட்டால் நம்ம ஒரு மனிதரை பற்றி பேசுகிறோன்னு வைங்க, உங்களை நேரடியாக நான் பேசினேன்டா என்ன செய்வோம், முன்னிலையாக பேசுவோம், நீங்கள் அப்படின்னு பேசுவோம். எங்கேயும் இருக்குன்னு பேசுனீங்கன்னா அவன் அவள் அப்படின்னு பேசுவோம். அது படற்கைன்னு சொன்னால் ஒரு ஆள் நம்மகிட்ட இல்லாத ஒரு ஆளை பற்றி நம்ம பேசுகிறோம், பேரை சொல்லி பேசினாலும் படற்கை தான். இப்ராஹிம் வந்தான்போம். ஏன்னா இப்ராஹிம் நம்ம இங்கேக்குள்ளே இல்லை, வேற ஒரு ஆளை நம்ம கேட்குறாலும் பேசுகிறாலும் இல்லாத 3வது ஆளை பற்றி பேசுகிறோம். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. யாரை பற்றி பேசுகிறோம், நம்ம 2 பேரை பற்றி பேசலை, இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறோம். அதுக்கு பேர் படற்கைன்னு சொல்லுவாங்க. அந்த படற்கை எப்படி இருக்கும்னு கேட்டால் அவன் வந்தான்னு சொல்லுவோம், அல்லது அவள் வந்தான்னு சொல்லுவோம், அல்லது அவர்கள் வந்தார்கள்னு சொல்லுவோம், அல்லது பேர்களை சொல்லி இப்ராஹிம் வந்தார், மூசா வந்தாருங்கிறோம். இதெல்லாம் படற்கை. அது வந்தாருங்கிற வார்த்தையை தான் போடுவோம். அதே நேரத்தில் நீன்னு சொல்லும்போது வந்தார்னு போடுவோமா, நீ வந்தாயின்னு போடுவோம். நீன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் நீ வந்தாய், நீங்கள் வந்தீர்கள். அப்போ நீ என்பதற்கு நீங்கள் என்பதற்கு வந்தீர்கள்னு சொல்லணும். அப்போ நான் என்பதற்கு வந்தேன்னு சொல்லணும். நான் வந்தான்னு சொல்லலாமா, நான் வந்தான். குழந்தைகள் ஆரம்பத்தில் படிக்கும், சின்ன பிள்ளை பேச தமாசா இருக்குது, சிரிப்போம். ஆனால் நிஜமாக பேசலாமா அப்படியே, அதுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது, இந்த திணைகள்லாம் விளங்காது. நம்ம எப்படி பேசுவோம்னு கேட்டால் அவன்னா வந்தான் தான், அவள்னா வந்தாள் தான், நீண்டா வந்தாய் தான், நீங்கள்டா வந்தீர்கள் தான், நான்டா வந்தேன் தான், நாங்கள்டா வந்தோம் தான் அப்படின்னு ஒவ்வொரு சொல்லுக்கும் பயன்படுத்தணும்ல. இந்த படற்கைக்கு உள்ளதை படற்கைக்கு பயன்படுத்தணும், முன்னிலைக்கு உள்ளதை முன்னிலைக்கு பயன்படுத்தணும், தன்னிலைக்கு உள்ளதை தன்னிலைக்கு பயன்படுத்தணும்ல. இப்படி இல்லாமல் ஒரு ஆளை பற்றிய படற்கையை பேசிகிட்டே திடீர்னு அவன் நோக்கி பேசுகிற மாதிரி வந்துடும், வாசகம் மாறிக்கிறோம். இதுக்கு பேர் அதாவது தொடர் மாற்று அணிங்கிறாங்க. தொடர் மாற்று அணின்னா உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ நீங்களே என்ன செய்வீங்கன்னா மக்கள்கிட்ட பேசும்போது நான் இஸ்மாயில் பேசுகிறேன் அப்படிம்பீங்க. இஸ்மாயில் பேசுகிறேன்னு சொல்லலாமா, நான் பேசுகிறேன்னு சொல்லலாம், இஸ்மாயில் பேசுகிறான்னு தான் சொல்லணும். நீங்கள் படற்கையை போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, கதவை தட்டுறீங்க, யாருன்னு கேட்குறாரு, இஸ்மாயில் பேசுகிறேன். இஸ்மாயில் நீ எப்போ போட்டுட்டியோ பேசுகிறேன்னு இப்படி போடுவேன், இஸ்மாயில் பேசுகிறான்னு தானே போடணும். பேசுகிறான் என்றோ பேசுகிறார் என்றோ போட்டுக்க. ஆனால் இப்படி போட முடியாது, இஸ்மாயில் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்மாயில்ங்கிறது படற்கை, பேசுகிறேன் என்பது தன்னிலை, தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மனிதன் என்ன செய்ய, இஸ்மாயில் ஆகிய நான் பேசுகிறேன் அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறான்.
இஸ்மாயில் முதல்வர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னதான் முதல்வர் பேசுகிறேன் ஏன் சொல்கிறாரு? முதல்வர் பேசுகிறார்னு தானே சொல்லணும். முதல்வருங்கிறது அவருங்கிற இடத்துல உள்ளது. அப்போ இந்த மாதிரி நம்ம மொழியிலே இப்படி ரேராக இருக்கிறது. ஆனால் குரானில் இந்த மாதிரி என்ன செய்ய நிறைய வகைகள் இருக்குது. அதாவது திடீர்னு அவர்கள்னு பேசிக்கிட்டே வந்து நீங்கள்னு மாறிக்கணும். ஒரு ஆளை பற்றி அவர்கள்னு பேசிக்கிட்டே வருவோம். அது திடீர்னு என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து குரானில் வந்து நீங்கள்னு மாறிக்கணும், நீண்டு மாறிக்கணும். அதே ஆளை பற்றியே யாரை பற்றி அவர்னு சொல்கிறோமோ அதே ஆளையே என்ன செய்வாங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து நீண்டு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியான விஷயத்துக்கு பேர் அரபியில் இல்திஃபாத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து தொடர் மாற்று அணின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இந்த தொடர் மாற்று அணி வந்து தமிழில் ரொம்ப ரேராக இருக்குது. தொல்காப்பியத்துலேயும் அப்படி ஒன்று இருக்குண்டு, அதனால் தேவைக்கு மாற்றினா தப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புழக்கத்தில் தேடி பார்த்தீங்கன்னா உதாரணங்கள் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், ஜாஸ்தியாக கிடைக்க மாட்டேங்குது. படற்கையிலேருந்து முன்னிலைக்கு மாறுறது, முன்னிலேருந்து படற்கைக்கு மாறுறது கிடைக்காது. அது குரானில் இருந்து தான் சொல்ல வேண்டி இருக்குது. அதனால் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே இப்போ நுழைஞ்சிடலாம், அப்படியே நேரவே போயிடலாம். இந்த வகையிலேருந்து ஆரம்பிப்போம். சரியா? இந்த தொடர் மாற்றணி சொல்வதாக இருந்தால் இப்போ நம்ம ஓதுன அல்ஹம்து சூரா இருக்குது. அல்ஹம்து சூராவில் எப்படி ஆரம்பிக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹி, அல்லாவுக்கு எல்லா புகழும். இது என்னது? படற்கையா முன்னிலையா? அல்லாவுக்கு, அவனுக்குன்னு தானே சொல்கிறீங்க. அவன் சொல்லிட்டா அது யாரை பற்றி குறிக்குது? படற்கை. அது அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ் தூரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வேற ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி அது இருக்குது. உனக்கே புகழும் நம்ம சொல்லலைல. அல்லாவை புகழ்கிறதா இருந்தால் உனக்கே புகழ்ன்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் முன்னிலை. உனக்கே புகழ்ந்து சொல்லாமல் அல்லாவுக்கு புகழ்ந்து சொன்னோம்னு சொன்னால் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அல்லாவை பற்றி. நான் பேசுகிற ஆள் ஒரு ஆள், கேட்குற ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க? அல்லாவை பற்றி பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாவுக்கு அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அறவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் மாலிகி யோமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அவன் வந்து அல்லாஹ் வந்து ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், மாலிகி யோமித்தீனாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு இது 4 வசனம் ஆச்சு. 5வது வசனம் என்ன செய்யணும்னு கேட்டால் உன்னையே வணங்குகிறோன்னு வரும். ஈயாக்க நாபுதுன்னு வருது. உன்னையேன்னு வரலாமா? அவனே வணங்குறான்னு தான் வரணும். அவனுக்கே எல்லா புகழும்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து வர வேண்டிய வாசம் எப்படி வரணும்? ஈயாக்க நாபுதுன்னு வரக்கூடாது, ஈயாகு நாபுது தான் வரணும். அவனையே வணங்குகிறோம், அவனுக்கே எல்லா புகழும், அவனே வணங்குகிறோம். இது எப்படி மாறுது? எல்லா புகழும் அவனுக்குன்னு சொல்லிகிட்டே வந்து திடீர்னு அல்லாவை நோக்கி பேசுகிறோம். இப்போ உன்னை வணங்குறோங்கிறது அல்லாவை நோக்கி பேசுகிறோம். எல்லா புகழும் அல்லாவுக்குங்கிறது உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். எல்லா புகழும் அல்லாவுக்குன்னு சொல்லுவது என்னென்னு கேட்டால் அல்லாவை தனியாக அங்கே வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி? எல்லா புகழும் அல்லாவுக்கு, அவன் அளவற்ற அருளாளன், அவன் நிகரற்ற அன்புடையோன், உன்னை வணங்குறோம். உங்கள்கிட்ட நோக்கி பேச அங்கே போயிடுறான். உன்னை வணங்குறோம், யாரை பற்றி நீங்கள் பேசுனீங்களோ அவனை நோக்கி என்ன செய்கிறோம்? ஈயாக்க நாபுது, உன்னை வணங்குகிறோம். ஈயாக்க நஸ்தாயின், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நேர்வழி காட்டு. அப்போ 4 வசனம் வரைக்கும் படற்கையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனங்கள் பூராவுமே முன்னிலையாக வருது. எங்களுக்கு நேர்வழி காட்டு, உன்னால் கோபிக்கப்பட்டவருடைய பாதையை காட்டிடாத அப்படின்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா அப்படி ட்ராக்கு மாறுறதுன்னு வச்சுக்கிறீங்களேன். ட்ராக்கு மாறுதா இல்லையா? எல்லா புகழும் அல்லாவுக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி வரணும்? எல்லா புகழும் அல்லாவுக்கு, அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், அவனையே வணங்குகிறோம், அவனையே நாங்கள் உதவி தேடுகிறோம், அவன் எங்களுக்கு வழிகாட்டுவானாக அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி ட்ராக்கில் வருதுன்னு அர்த்தம். அந்த வந்து ட்ராக்கு மாறலை. ஆனால் இப்போ ஃபாத்தியா சூறாவில் எப்படி மாறுதுன்னு கேட்டால் முதல் 3 வசனங்கள் வந்து அல்ஹம்து சூறாவையும் சேர்த்தா 4 வசனம். முதல் 4 வசனங்கள் வந்து அவன்கிற ஸ்டைலில் வருது. அவனுக்கே புகழ், அவன் அளவற்ற அருளாளன், அவன் நிகரற்ற அன்புடையோன்னு சொல்லி இது அவன்கிற ஸ்டைலில் அது வருது. அப்படி வரும் பொழுது அவனை வணங்குறோன்னு தானே வரணும். உன்னை வணங்குறோன்னு திரும்ப நம்ம அல்லாவை நோக்கி பேச ஆரம்பிச்சிடும். மனுஷனை நோக்கி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி முதல் வார்த்தைகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து யாரை பார்த்து புகழ்கிறோமோ அவனை நோக்கி திரும்பிடுறோம் நம்ம. அப்போ அல்லாவுக்கே எல்லா புகழும்னு சொல்கிற அந்த அல்லாஹ் தான் உன்னைங்கிறது. உன்னைன்னு சொல்லுவது அந்த அல்லாஹ் தான், அவன் சொல்லுவது அந்த அல்லாஹ் தான். இதில் 2 இடத்துலையும் யாரை குறிக்குது அந்த வார்த்தை? அவனுக்கே எல்லா புகழுங்கிறது அல்லாஹ் தானே குறிக்குது. உன்னையை வணங்குறோன்னு யாரை குறிக்குது? அது அல்லாஹ் தான் குறிக்குது. அவன் என்பதும் உன் என்பதும் ஒரே ஆளை தான் குறிக்குது. ஒரு ஆளை பற்றி பேசும் பொழுது ஒரு இடத்துல அவன் ஆரம்பிச்சுட்டு நீண்டு சொல்கிறோம். இது வந்து இல்திஃபாத்துமாங்க இந்த அணி. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க? இது பார்த்தா உங்களுக்கு இலக்கண பிழை மாதிரி கூட தெரியுதுல பார்த்தா. அதன் அவன் வந்துட்டு உன்னை வணங்குறோன்னு திடீர்னு மாறுது அப்படின்னு கேட்டால் எல்லா விதமான இந்த மாதிரி மாற்றத்தில் பூராவுமே ஒரு ஆழமான கருத்து அடங்கியிருக்கும். எப்படி கருத்து அடங்கியிருக்கும்னு கேட்டால் முதல்ல இறைவன்னா யாருன்னு தெரியாமல் ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம்,
அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு தான் எல்லா புகழும்னு சொல்லி. அப்போ அல்லாவை பற்றி ஒரு புரிதல் அவனுக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வான்னு கேட்டால் அவன் ரஹ்மானு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரிதல் நெருக்கமாகும். அல்லாண்டா யாருங்கிறவனுடைய அந்த விஷயம் வந்து அவனை சிந்தனைக்கு நெருக்கம். அல்லா நெருங்கி வர்றதில்லை, அவனுடைய சிந்தனைக்கு என்ன செய்வோம், அளவற்ற அருளாளனா அவன். சரி, அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன்கிறோம், இன்னும் கொஞ்சம் நெருங்குது அவனுக்கு. அந்த அல்லாண்டா யாருங்கிற அந்த விஷயம் அவனுடைய மூளைக்கு இன்னும் நெருங்கி வருகிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு மாலிகி யௌமித்தீன், அவன் நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதிங்கிறோம். ஓ, அவ்வளோ பெரிய சக்தி உள்ளவனா அப்படிங்கும்போது என்னவாயிருதுன்னு கேட்டால் அவன் வந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கிடுறான். அல்லாங்கிறது வந்து தூரத்தில் இருக்கிற மாதிரி ஆரம்பிக்குது. இறைவன்னா யார் தெரியுமா? அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், நியாய தீர்ப்பு நாள் அதிபதி, மாலிகி யௌமித்தீன் வரைக்கும் சொல்லிட்டோமா. சொன்ன உடனே எங்கேயோ இருந்த அல்லாங்கிற அந்த புரிதல் கிட்டத்தட்ட இப்போ வந்துருச்சு. இப்போ அல்லான்னு விளங்கணுன்னு இப்போ நேரம் பேசிட வேண்டியானே. இப்போ என்ன உன்னையே வணங்குறோம், அல்லாண்ட யாருன்னு தெரியாமல் இருந்தான்ல. அல்லாண்டு யாருன்னு தெரியாத ஒருத்தனுக்கு இதை சொல்லும் பொழுது அல்லா இருக்கிறான், அவன் ரஹ்மானாக இருக்கிறான், அவன் ரஹீமாக இருக்கிறான், மாலிகி யௌமித்தீனாக இருக்கான்னு சொல்ல ஒவ்வொரு சிவத்தை சொல்ல ஒவ்வொரு வர்ணனையை சொல்ல அவனுடைய மூளைக்கு என்ன செய்யும், அல்லாண்டா யாருன்னு அவனுக்கு எட்டும், நெருக்கமாகும். அல்லாண்டா என்ன ஜீரோவில் இருந்தவனுக்கு வந்து இந்த வர்ணனைலாம் சொன்ன பிறகு என்ன செய்வோம், அல்லாண்டா ரஹ்மானா, பரவாயில்லையா, ரஹீமா, நியாயத்திற்பான் அதிபதி, அவ்வளோ பெரியவனான்னு சொல்ல என்ன ஆகும்னு கேட்டால் சிந்தனைக்கு தூரமாக இருந்த இறைவன் வந்து அவன் சிந்தனைக்கு இப்போ நெருக்கமாகிடுவானா இல்லையா? தெரியாமல் இருக்கும்போது தூரத்தில் இருப்பான், தெரிஞ்சுட்டு இருக்கும் தானே. ஒரு ஆள் இருக்கார், யாருன்னு தெரியாதுன்னு வைங்களேன். அப்துல் கார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நீங்கள் பார்த்ததே இல்லை. அப்துல் கார் நான் சொல்கிறேன், உங்களுக்கு யாருன்னே வழங்காது. அதுக்கு அவர் தெருவை சொல்கிறேன், ஓ அவராக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்சியில் சொல்கிறேன், பாப்பா பேரை சொல்கிறேன். ஒன்று சொல்ல என்ன ஆயிரும்னா அப்துல் கார் நெருங்கி வந்துடுவார் உங்களுக்கு. இங்கே ஆள் நெருங்கி வர மாட்டார். அப்துல் காதர்னா யாருங்கிற அந்த செய்தி வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வர்ணனைகள் சொல்ல என்ன ஆயிரும்னு கேட்டால் இறைவன் வந்து நம்மளோட நெருங்கி வர்றாங்கிற மாதிரி வந்துடும். அப்படி வந்து நெருங்கி வந்த பிறகு மறையன் அவன்கிறது வந்துட்டான்ல, அல்லாண்ட யார்கிட்ட வந்துருச்சுல. இப்போ அவன்கிட்ட நேரம் பேசுனி, ஈயாக்கு நான் இறைவா உன்னையே வணங்குகிறோம். அப்போ அவனுக்கே புகழும்னு ஆரம்பிச்சுட்டு வந்து அவனுடைய சில வர்ணனைகள்லாம் போட்ட பிறகு நம்முடைய சிந்தனைக்கு இறைவன் நெருங்குகிறான், அருகில் வருகிறான். அருகில் வந்ததுக்கு பிறகு அருகில் இருக்கும்போது அவனுங்கிறீங்க, தூரத்தில் இருந்து அவனு சொல்லுங்கள். எங்களுக்குள்ளே இருந்தால் அவனுங்கிறீங்க, எங்களுக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னால் அவன் சொல்லுவீங்களா? இங்கே வந்துட்டு அப்துல் கார் பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, பேசுன அப்துல் கார் இங்கே வந்துடுறாரு, என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்பீங்க. ஒரு அப்துல் காரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவர் இந்த சபையில் இல்லை, வெளியில் நிற்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து உட்காந்துட்டார். அப்போ என்ன செய்வோம், உங்களோட விட்டு அவர் உன்னைக்கு பேச ஆரம்பிச்சிடுவோம். என்னப்பா எப்போ வந்தேன்னு கேட்போம். அப்போ அப்துல் கார்னு முதல் பேசுன அவர் தான், நீண்டு பேசணுமே அதுவும் அவர் தான். ஏன் அப்படி பேசுகிறோமே என்று கேட்டால், தொலைவில் இருந்த ஒரு ஆள் அருகில் வந்துட்டார்னு சொன்னால் அவரை நோக்கி தான் நம்ம பேசுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவில் பெரிய இலக்கியத்தை படைக்கிறான். எப்படி படைக்கிறான்? அல்லாவை பற்றி முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது உனக்கு யாருன்னே தெரியாது. நமக்கு முஸ்லீமாக இருக்கு, நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோன்னு சிந்திக்கக்கூடாது. நீங்கள் ஜீரோன்னு வச்சுக்கிறங்க. கடவுளை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் மூளையில் உங்களுக்கு இல்லை, காலியாக வச்சுக்கிறங்க. காலியாக வச்சு தான் சிந்திக்கணும், ஒன்றுமே இல்லை. அல்லான்னு சொன்னோன்னே ஓ அல்லான்னா யாருன்னு டவுட் வரும் உங்களுக்கு. ரஹ்மான்டோன்னு ஓ ரஹ்மானா, ரஹீமா, மாலிகி யௌமித்தீனான்னு அந்த அல்லாஹ்வுடைய வர்ணனையை சொல்ல அல்லாஹ் என்றால் யார் என்ற ஒரு புரிதல் வரும் பொழுது அல்லாஹ் வந்து உங்களுடைய சிந்தனைக்கு நெருங்கி வந்துடுறான், கிட்டத்தில் வந்துடுற மாதிரி. கிட்ட வந்த பிறகு நம்ம அவன்கன்னு நேராக பேசிட வேண்டியதானே, நீண்டு சொல்லிட வேண்டியது தானே. அதுக்காகத்தான் என்ன செய்யுதுன்னா ஈயாக்கு நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு ருசிக்காக தான் சொல்கிறது. எதுக்காக இந்த இல்திஃபாத்துங்கிறோம்ல, இந்த ட்ராக்கு மாறுவது, தொடர் மாற்றுவது. இந்த தொடர் மாற்றுவதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதனுடைய அந்த வார்த்தையோட உள்ளடக்கத்தை கவனிச்சிங்க என்று சொன்னால் அந்த இடத்துல தூரமாக இருந்த ஒன்று அருகில் வந்த மாதிரி ஒரு அமைப்பு அதில் இருக்குது கண்டிப்பாக. அப்போ தூரமாக இருக்கிறார்ன்ற கருத்தில் வரும்போது அவன் சொல்லுவோம், அவனை அருகில் வந்துட்டான்ங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா நீண்டு மாற்றிடுவோம். இப்படி ஒரு அர்த்தத்தை கருத்தில் கொண்டு என்ன செய்வோம், அல்லாஹ் வந்து குரானில் இந்த ஒரு ஸ்டைலில் சொல்லி காட்டணும். இதை விளங்குறதுக்காக வேண்டி இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். 10வது சூறாவில் 22வது வசனம். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி உல் பஹரி, அவன் தான் நிலத்திலையும் கடல்லையும் உங்களை பயணிக்க செய்கிறான். தரையிலையும் பிரயாணமாக வரீங்க, கடல்லையும் கப்பல் மூலமாக நீங்கள் பிரயாணம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலில் இருக்கும் பொழுது, ஓ ஜரைன பிஹிம், அவர்களை அந்த கப்பல் கொண்டு செல்லும்போது, நீங்கள் கப்பலில் இருக்கும்போதுன்னு வந்துட்டு உங்களை கொண்டு செல்லும்போது தானே வரணும். நீங்கள் கப்பலில் இருக்கிறீங்க, அந்த கப்பல் யாரை கொண்டு போகுது, உங்களை தான் கொண்டு போகுது. நீங்கள் கப்பல் ஏறி உட்காந்துட்டீங்க, உட்கார்ந்த பிறகு அதுக்கடுத்து என்ன செய்யணும், அந்த கப்பல் உங்களை கொண்டு செல்லும்போது
அப்படின்ட்டு உங்களை கொண்டு செல்லும் போது தான் நான் வரணும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலில் இருக்கிறீர்கள், ஓ ஜரைன பிஹிம், அவர்களே அந்த கப்பல் கொண்டு செல்லுது. நீங்கள் கப்பலில் இருக்கிறீங்க, அவர்களே அந்த கப்பல் கொண்டு செல்லுதுங்க. அவர்கள்னா எவர்கள்? நீங்கள்னு சொன்னால தான் இங்கே சொல்லப்படுது. நீங்கள் தான் கப்பலில் இருக்கிறீங்க. கப்பலில் இருக்கிற உங்களை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நீங்கள் கப்பலில் இருக்கிறீங்க, அந்த கப்பல் அவர்களை கொண்டு செல்கிறதுங்கிறான். இது எதாவது சம்மந்தம் இருக்கா பார்த்தா? மேலோட்டம் பார்த்தீங்களா, என்னடா நீங்கள்னு ஆரம்பிச்சுட்டு அவர்கள்னு வருது, என்ன அதில் ஒரு குழப்பமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணும். அது குழப்பம் கிடையாது, மிகப்பெரிய அர்த்த புஷ்டியான ஒரு சொல் பிரயோகம் இது. என்ன அர்த்த புஷ்டின்னு சொன்னால், நம்ம கப்பலில் ஏறி உட்காந்துட்டான் ஒருத்தன், நீங்கள் உட்காந்துட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே கப்பல் வேகமாக ஓடி போயிடும். ஓடினப்புறம் நீங்கள் அவர்கள் உங்கள்கிட்ட பேசவே இயலாது. கப்பலில் இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது கப்பல் எங்கே போயிடும். அப்போ நான் எப்படி பேசுகிறது? உங்கள்கிட்ட நான் எப்படி பேசுவேன்? நீங்கள் தான் போயிட்டீங்களே. கப்பலில் இருந்து கப்பலில் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி இருந்தால் உங்கள்கிட்ட நான் பேசுவேன். கப்பலில் இருக்கிறீங்க, கப்பலில் இருந்துக்கிட்டு சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் கப்பலை வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம். கப்பலில் இருக்கிறீங்க, கப்பல் வேகமாக பிரயாணம் பண்ண போகுது. அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் கடலில் ஏறி என்ன செய்வீங்க, 5 கிலோமீட்டர் போயிடுவீங்க. அதை பற்றி உங்களை கொண்டு செல்லுன்னு யார்கிட்ட போய் பேசணும்? நீங்கள் தான் இல்லையே, நீங்கள் தான் போயிட்டீங்களே கப்பலில் ஏறி. அப்போ கப்பலில் ஏறி அந்த மனிதனை கடத்தி அந்த கப்பல் கொண்டு சென்றதுக்கு பிறகு அந்த இடத்துல எதைத்தான் போடணும்? அவர்கள் தான் பொருத்தமானது. எப்படி வருதுன்னா, நீங்கள் கப்பலில் இருக்கிறீர்கள், அவர்களே அந்த கப்பல் கொண்டு செல்லுதுன்னு சொல்வதன் மூலமாக அதுக்குள்ளே அர்த்தத்தை எல்லாம் அடக்கணும். எப்படின்னு கேட்டால், கப்பலில் ஏறினோன்னா கப்பல் ஃபாஸ்ட்டாக போகுது, அதெல்லாம் மறைஞ்சிருக்குது, மிக விரைவாக போகிறது. விரைவாக போகிற காரணத்தினால நீங்கள்னு அவன்கிட்ட பேச முடியலை. பேச முடிஞ்சு அவன் கேட்ட தானே பேசுவோம். நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுகிறதா இருந்தால் நம்ம சொல்ல அவனுக்கு எட்டும் தூரத்தில் இருந்தால் தான் நான் பேசுவோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஓடி போயிட்டே நான் என்னென்னு உங்கள்கிட்ட பேசுகிறது? உங்கள்கிட்ட பேசலை, நீங்கள் தான் போயிட்டீங்களே. பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிட்டியே. அப்படி தாண்டி இருக்கும்போது உங்களை பற்றி நான் எப்படி பேசணும்? அவர்கள் தான் பேச ஆகணும், வேற ஆள்கிட்ட தான் பேசணும், உங்கள்கிட்ட பேச இயலாது. அப்போ உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இறைவன். எப்படி ஆரம்பிக்கிறான்? ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலிலே இருக்கும் பொழுது, ஓ ஜரைன பிஹிம், அவர்களை அந்த கப்பல் கொண்டு செல்லும் போது அவர்கள் மாறிடுது. அப்போ நீங்கள் கப்பலில் இருக்கும்போது உங்களை கடலில் கப்பல் கொண்டு செல்லுதுன்றா தான் மேலோட்டமாக பார்க்கும்போது சரியான சொல்லாக உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு ஆழமான அர்த்தத்தில் வைக்கிறான். என்னடா கப்பலில் பிரயாணத்தில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க, பஸ்ஸில் உட்காந்து ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது பஸ் ஓடி போயிடுச்சு. அடுத்த வார்த்தை எங்கே பேசுவீங்க? எப்படி அவன்கிட்ட பேசுவீங்க? பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டான், உட்காந்த உடனே என்ன செய்யுது, வேகமாக பஸ் எடுத்துட்டாங்க, என்னப்பா நல்லா இருக்கேன்னு இங்கே போயிட்டான். அவர் போயிட்டு மாதிரி அவர் தான் நீங்கள் பேசுவீங்க. இருக்கிறாட்டு சொல்லுவீங்க, அவர் போயிட்டாருப்பா, வேகமாக போயிட்டாரு, அவருன்னு ஆரம்பிச்சிடுவீங்க. அவரை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க, அவரை பற்றி நீண்டு சொல்லி ஆரம்பிப்பீங்க. நீ இருக்கிறாய், நீ பஸ்ஸில் ஏறுகிறாய்ன்ட்டு பேசுவீங்க. நீண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பஸ் வேகமாக போச்சுன்னு சொன்னால் அந்த அடுத்த வார்த்தை நீ அவன்கிட்ட எப்படி பேசுவீங்க? ஸ்பாட்டில் இல்லையே, அவன் எங்கே போயிட்டானே. அப்போ நீங்கள் என்ன அடுத்த ஆட்ட தான் பேசணும். அப்போ இந்த ஒரு தன்மை உள்ளடக்க நல்ல பெரிய, அதான் இறை வேதம்ங்கிறது. இதெல்லாம் சிந்திச்சுலாம் பார்க்க மனுஷனுக்கு தமிழ்லாம் ஜாஸ்தியாக கிடையாது. அரபுல மட்டும், குரானில் மட்டும் ஏன் இருக்குன்னு கேட்டால், அல்லாஹ் அதையெல்லாம் கூட யோசிக்கிறான். கப்பலில் இருந்தீர்கள்னு சொல்லிவிட்டு அவர்களை நோக்கியே நீங்கள் போயிடுறீங்கன்னா அவன் போயிடுவான். எப்படி பேசுகிறது? மனிதன் பேசுகிற மாதிரி ஸ்டைலில் அல்லாஹ் யார்ட்ட வேணாலும் பேசுவான், அது ஒரு விஷயம். மனிதர்கள்கிட்ட நேரடியாக மனிதன் பேசுவதாக இருந்தால் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உருவகப்படுத்தி இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனத்தின் நம்பர் 10வது சூறாவில் 22வது வசனம். இன்னொருக்கா சொல்கிறேன், ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, ஃபுல்குனா கப்பல், நீங்கள் கப்பலிலே இருக்கும் பொழுது, கப்பலில் ஏறிட்டீங்க, ஏறின உடனே ஓ ஜரைன பிஹிம், பிஹிம்னு வருது, அவர்கள்னு வருது, அவர்களை அந்த கப்பல் வேகமாக கொண்டு செல்கிறது. பிரீஹின் தையிபத்தின், அழகான காற்று வீசி கொண்டு போயிடுது. பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, காற்று வருது, தள்ளிட்டு போயிடுச்சு எங்கேயோ. இப்போ உங்களை கொண்டு சென்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அவங்க இல்லை. நம்ம கடற்கரையில் நின்று கப்பலில் ஒருத்தனை ஏற்றி விட்றோங்க. நம்ம கடற்கரையில் நிற்கிறோம், ஒரு ஆளை கப்பலில் ஏற்றுறோம், ஏற்றி நல்லபடியாக ஏறிக்கப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கேயே போயிடுச்சு. அடுத்த சில விஷயங்களை சொல்ல வேண்டியது அவன்கிட்டயே சொல்லுவோம். அவன் தான் போயிட்டானே, காற்று வேகமான காற்று அடிக்கிறது, அவனை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கொண்டு போயிடுச்சு. இப்போ நம்ம அவன்கிட்ட போய் பேச முடியுமா? அவன்கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவன் தூரமாக போயிட்டான். அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த வார்த்தை மேட்சாகாதுன்னு சொல்லித்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் கப்பலில் இருக்கும்போது அவர்கள் காற்றின் மூலமாக பயணிக்கும் பொழுது அவர்கள்னு மாற்றுக்கிறான். இது இந்த இலக்கியத்தை தெரிஞ்சவன் இதை ரசிப்பான். இலக்கியம் தெரியாத என்ன செய்வான்? அவர்கள் நீங்கள் குழப்புத குரானு, அவர்கள் அவர்கள் கப்பலில் ஏறி, நீங்கள் கப்பலில் ஏறினீர்கள், அவர்கள் போனார்கள். அந்த அவர்கள்ங்கிறது யார்? அவர்கள் இவன் தான்.
அவர்கள்னு சொன்னது இவன் தான், நீங்கள்னு சொன்னது இவன் தான். அது ஏன் நீங்கள் என்பதை அவர்களை மாறுதுன்னு கேட்டால், அந்த அந்த கப்பலில் போகிற பிரயாணத்தை பற்றி சொன்ன காரணத்தினால பேசிகிட்டு இருக்கும்போது அவன் போயிடுவான். உங்களை அடுத்தடுத்த வார்த்தையை உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்கும் போது வேற ஆள்கிட்ட தான் பேசணும். இப்படின்ற விளக்கத்தை சொல்லி பார்க்கும்போது அது என்ன அற்புதமாக இருக்குது. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ சாதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இலக்கியத்தை கழிச்சிட்டு நேரடி அர்த்தத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இந்த ருசிகரத்தை நம்ம அறிய முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி வந்து ஹஜ்ஜிக்கு போகிறோம்ல, ஹஜ்ஜி சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு வசனம். அது என்ன வசனம்னு கேட்டால் 2வது சூறாவில் 196வது வசனம். அதில் உள்ள சாராம்சத்தை நம்ம சொல்லிடுறோம். என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிட்டான்னு சொன்னால் அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா தலையெல்லாம் மலிக்கக்கூடாது. இஹ்ராம் முடிஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், மொட்டை அடிக்கணும். இஹ்ராமோடு இருக்கும்போது முடியெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு இருக்குது. அதே நேரத்தில் வந்து இஹ்ராம் அணிந்த நேரத்தில் தலையில் பேணுங்கன்னு அரிப்பு சிரங்கெலாம் இருக்குன்னு வைங்க, அவனுக்கு தாங்க முடியலை, அதுக்காக அவன் மொட்டை அடிக்கிறான்னு வைங்க, அது குற்றம் கிடையாது. மொட்டை அடிச்சுட்டு நீ பரிகாரம் கொடுத்துரு. மொட்டை அடிச்சுட்டு அந்த இஹ்ராமுல செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு பரிகாரம் கொடு. என்ன பரிகாரம் கொடுக்கணும்னு சொன்னால், நீ வந்து ஒரு 10 நோன்பு வைக்கணும். 10 நோம்பில் வந்து 3 நோன்பு அங்கே வச்சுப்பிடு, 7 நோம்பு ஊரில் வந்து வைங்கிறது இந்த வசனம். இந்த வசனத்துடைய சாராம்சத்தை விளங்கிக்கிறங்க. ஒருவர் வந்து இஹ்ராமில் இருக்கிறாரு. இஹ்ராமில் இருக்கும் நேரத்தில் என்ன செய்கிறாரு, தலையில் பேனா இருக்குது. இஹ்ராமில் இருக்கும்போது மொட்டை அடிக்கக்கூடாது. இஹ்ராம் முடிகிற வரைக்கும், அந்த ஒரு வாரது 8வது நாள் இஹ்ராம் கட்டுவாங்க ஹஜ்ஜிக்கு, 13 வரைக்கும் அந்த இஹ்ராமில் இருப்பாங்க. அல்லது உம்ராவுக்கு கட்டுறாங்கன்னா 1 நாள் 2 நாளைக்கு அந்த இஹ்ராமில் அவங்க இருப்பாங்க. இஹ்ராமில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், அது முடிக்கிற வரைக்கும் இஹ்ராம்னு வந்துட்டால் முடி இறக்கக்கூடாது. இவனுக்கு வந்து தலையில் பேனு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. அவன் இறக்கித்தானே ஆகணும். பேனோடு இப்படி சுரிஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா? இபாத் செய்ய வந்திருக்கிறான், அவனுக்கு தலையில் பயங்கரமான பேன் வந்து தொந்தரவாக இருக்கிறது, ஏதோ ஒரு தொல்லை இருக்குங்கும்போது மொட்டை அடிக்கிறான். மொட்டை அடிக்கும்போது மொட்டை அடிக்கக்கூடாதுங்கிற கட்டளை மீறுகிறான். மீறுறதுக்கான அனுமதிச்சிடறான். உனக்கு தக்க காரணம் இருக்கிறதுனால என்ன செஞ்சிக்க. ஆனால் என்ன செய்யணும்னுட்டா ஒரு பரிகாரம் செஞ்சிடும். ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 10 நோம்பை வை. அந்த 10 நோம்பை எங்கே வைக்கணும்? 3 நோம்பை வந்து அங்கே மக்காவில் இருந்து வச்சிடணும். மீதி 7 நோம்பு வந்து ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வரோம்ல, நம்ம ஊரில் வந்து 7 நோம்பு வைக்கணும். 3 நோம்பு வந்து அங்கே வச்சிடணும், 7 நோம்பு வந்து இங்கே வச்சிடணும். இதுதான் சாராம்சம். இதை எப்படி எல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள், அதான் முக்கியமானது. இதை சொல்லும் பொழுது எப்படி எல்லாம் ட்ராக்கு மாற்றி சொல்கிறாங்கிறது உங்களுக்கு விளங்கும். எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபமன்கான மின்கும் அறியலர், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால், அவுபிகி அதம் ரசிகி, அவனுடைய தலையில் ஏதாவது தொல்லை இருந்தால், தொல்லைங்கிறது பேன் தொல்லை மாதிரி உள்ளது இருந்தால், ஃபஃபிதியத்துன் மின் சியாமின், அவன் நோம்புங்கிற ஒரு பரிகாரத்தை செய்யணும். அவ் சதக்கத்தின், அல்லது தர்மம் செய்கிற ஒரு பரிகாரத்தை செய்யணும். அவ் நுசுக்கின், நுசுக்குன்னா ஒரு ஆடு மாடு அறுக்கிறது, அந்த பரிகாரத்தை செய்யணும். ஃபமு கொய்தா அமீன்தும், நீங்கள் அச்சமற்ற நிலையை அடையும் பொழுது, எதிரிகள் வந்து உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போகிற தடுக்கிறாங்க, அப்படி இருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் போக முடியாது. அவன் தடுக்கப்படாமல் இருந்தீங்கன்னா ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜியோட உம்ராவத்தை சேர்த்து செஞ்சாரையானால் ஃபமஸ்தைசர் மினல் ஹதி, அவர் இயன்ற பழிப்பிராணியை கொடுக்க வேண்டும். இயன்ற பழிப்பிராணி ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செஞ்சார்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், ரெண்டையும் சேர்த்து செஞ்சதுக்காக வேண்டி ஒரு ஹதிங்கிற பேரில் ஒரு ஆட்டை என்ன செய்யணும், அவர் அறுக்கணும். அதுக்கடுத்து சொன்னான் ஃபமல்லம் எஜிது, யார் அது கிடைக்கவில்லையோ பொசியாமு தலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜில் வைத்து 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். ஓ சபாத்தின் இதா ரஜத்தும், நீங்கள் திரும்பிய பிறகு 7 நாள் வைக்க வேண்டும் இருக்குது. இதான் முக்கியமானது. நீங்கள் நோன்பு வைக்கிறது சொல்லும் பொழுது எவனுக்கு சக்தி, எவனுக்கு அந்த ஹதி கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லையோ, ஒரு ஆடு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லையோ, அவர் நோன்பு வைக்கட்டும். நோன்பு எப்படி வைக்கணும் என்று கேட்டால், ஹஜ்ஜில் ஒரு 3 நோன்பு வைக்க, ஹஜ்ஜில்னா மக்காவில் இருக்கும்போது, ஹஜ்ஜில் இருக்கும்போது ஒரு 3 நோன்பு வைத்து விடட்டும். ஒரு 7 நோன்பு வந்து ஓ சபாத்தின் இதா ரஜத்தும், திரும்பி வந்த பிறகு 7 நோன்பு வைங்க. தில்காசுரத்தன் காமிலா, இது மொத்தமாக 10 ஆகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். அதில் சொல்கிற பாஷை அமைப்பு கவனிங்க, எப்படி சொல்கிறான்ல, யாருக்கு அந்த சக்தி இல்லையோ அவர் நோன்பு வைக்கட்டும்னு அவர்னு படற்கையாக வருது. 7 நோன்பு வந்து நீங்கள் ஊருக்கு வந்தோன்னா 7 நோன்பு வைங்க, அவர்கள் வந்தோன்னு சொல்லணும். அவர்கள் 3 நோன்பு அங்கே வைக்கட்டும், அவர்கள் 7 நோன்பை வந்து ஊரில் வைக்கட்டும்னு ரெண்டுலேயும் அவர்கள் தான் வரணும். அவர்கள் ஒரே ஆள் தான் நோன்பு வைக்கிறாங்க. 3 நோன்பு வைக்கிறது அவன் தான், 7 நோன்பு வைக்கிறது அவன் தான். ஆனால் 3 நோன்பு சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர்கள் 3 நோன்பை அங்கே வச்சு வைக்கட்டும், திரும்பிய பிறகு நீங்கள் 7 நோன்பு வைங்க. எப்படி நீங்கள் வைங்கன்னு வருது, அவர்கள்னு ஆரம்பிக்குது 3 நோன்புக்கு.
7 நோன்பு சொல்லும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், நீங்கள் நோன்பு வைக்கணும் சபாத்தின் இதா ரஜாத்தும், நீங்கள் திரும்பிய பிறகு. நீங்கள் திரும்பிய பிறகுங்கிறது மேலோட்டமாக பார்த்தா சரியாக வருமா, அவர்கள் திரும்பிய பிறகுன்னு சரியாக வருமா? அவர்களை பற்றி தானே பேசப்படுது. அவர்கள் தான் நோன்பு வைக்கணும், 10 நோன்பு அவங்க தான் வைக்கணும். வைக்கும்போது என்ன செய்யணும், 3 நோன்பு அங்கே வச்சுக்கப்பா, அங்கே வைக்கட்டும் அவர்கள், 7 நோன்பு வந்து ஊரில் போய் வைக்கட்டும், அவர்கள் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லாமல் எப்படி வாசகத்தை எல்லாம் போடுறான்னு கேட்டால், நீங்கள் வந்து ஹஜ்ஜிக்கு அது பரிகாரம் கொடுக்க இருந்தால் என்ன செய்யணும், நீங்கள் ஹஜ்ஜி கொடுக்க சக்தி இல்லாட்டி, ஒரு ஆடு அறுத்து குர்பானி கொடுக்க சக்தி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 10 நோன்பு வைங்க. அந்த நீங்கள் அவர்கள் 10 நோன்பு வைக்கட்டும், 3 நோன்பை அந்த ஊரில் இருந்து வைத்துக்கொள்ளட்டும், 7 நோன்பை நீங்கள் ஊருக்கு வந்த பிறகு வைங்க, அவர்கள் ஊருக்கு வந்த பிறகு வைங்கிறது தான் கரெக்டான நடைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் 3 நோன்பு அங்கே வைக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிய பிறகு 7 நோன்பு ஊரில் வைங்கன்னு என்ன அர்த்தம்? அவர்கள் 3 நோன்பை மக்காவில் வைக்க வேண்டும், நீங்கள் திரும்பிய பிறகு 7 நோன்பு வைக்கணும்னு சொன்னால் ரெண்டுமே ஒரு ஆளை தான் சொல்ல போகுது. 2 சேர்த்து தான் 10 நோன்பு வருதுங்கிறான்ல. ஒரு நபருக்கு தான் இந்த பரிகாரத்தை எல்லாம் சொல்கிறான். சொல்லும் பொழுது அவர்களுக்கு 3 நோன்பு, உங்களுக்கு 7 நோன்புன்ற 2 பார்ட்டி கிடையாது. அவர்கள்னு யார் சொல்லப்படுறாங்களோ அவங்க தான் நீங்களுங்கிறது. அதே ஆள் தான் 10 நோன்பு வைக்கிறார். அதை சொல்கிற வாசகத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர்கள் மக்காவில் 3 நோன்பு வைக்கட்டும், நீங்கள் ஊருக்கு திரும்பின பிறகு நீங்கள் 7 நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள்னே மாறுது. அவர்கள் இருந்தால் தானே கரெக்டாக இருக்குது. மேலோட்டமாக பார்க்கும்போது ஒருத்தனை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் அவனுக்குள்ள சட்டத்தை அவன் சொல்லி முடிச்சிட வேண்டியது தானே. அவன் 3 நோன்பை அங்கே வைக்கட்டும், அவன் 7 நோன்பை இங்கே வைக்கட்டும்னா மேட்ச் ஆகுது. அவன் 3 நோன்பை மக்காவில் வைக்கட்டும், அவன் 7 நோன்பை ஊரில் வைக்கட்டும், இது வந்து பொருத்தமாக இருக்குது. மேலோட்டமாக பார்த்தா இதில் எப்படி வருது, அவன் 3 நோன்பு அங்கே வைக்கட்டும், நீங்கள் ஊருக்கு திரும்பி 7 நோன்பு வைங்க, நீங்கள்னு மாறுது. வேற ஆள் நோக்கி பேசுகிற மாதிரி மாறுது. ஆனால் வேற ஆள் நோக்கி பேசல, அவனுக்கு தான் பேசுது. இந்த சட்டம் அவனுக்கு தான் சட்டம். அப்போ ஏன் இந்த மாதிரி இது அல்ல ட்ராக்கை மாற்றுறான்னு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னு கேட்டால், நம்ம வந்து மெட்ராஸுக்காரன், உதாரணமாக மெட்ராஸுக்காரன் வச்சுக்கிறங்க, மெட்ராஸுக்காரன் அங்கே போயிருக்கான். அங்கே போயிருக்கும்போது அவனை பற்றி பேசுவோம். எப்படி பேசுவோம்? அவன்கிட்ட தானே பேசுவோம். சென்னையை சேர்ந்த ஒருத்தன் வந்து மக்காவுக்கு போயிருக்கிறான், இந்த மாதிரி ஃபிதியா கொடுக்கணும்னு கேட்குறான். நம்ம இங்கே கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், உங்கள் சட்டம் கேட்குறீங்க, அவருக்கு என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் 3 நோன்பு அங்கே வைக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க என்னென்னு கேட்டால், இப்ராஹிங்கிறவர் சென்னையை சேர்ந்தவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டார். அப்போ வந்து இது மாதிரி ஒரு ஹஜ்ஜி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாரு, அவர் என்ன பரிகாரம் செய்யணும்னு நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க. உங்களில் ஒரு ஆள் என்கிட்ட கேட்குறீங்க. நான் என்ன சொல்லுவேன், அவர் வந்து ஒரு 3 நோன்பு அங்கே வைக்கட்டும், 7 நோன்பு இங்கே வைக்கட்டும்னு நான் சொல்லுவேன்ல. அப்படி சொல்லும் பொழுது 3 நோம்புன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறாரு, 7 நோம்பு இங்கே வந்துடுறாருல. இப்போ அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதானே. நான் இங்கே இப்போ சென்னையிலேருந்து நான் கேட்கும்போது உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன், அவர் தான் வந்துடுறாரு. நீங்கள் திரும்பி வந்த பிறகு 7 நோம்புன்னு சொல்லும்போது அங்கே இருந்தவன் இங்கே திரும்பி வந்துடுறான். அப்போ திரும்பி வந்த பிறகு அவன்கிட்ட பேசிடலாமே. திரும்பி வந்துட்டான்னு சொன்னால் மறைய அவன்ட்டு நம்ம பேசணும், நீண்டு பேச வேண்டியதானே. தூரத்தில் அவன் அங்கேயே இருந்துக்கிட்டு இருந்தால் தான் அவன்ட்டு சொல்ல முடியும். அவன்ட்டு சொல்லி அங்கே இருக்கும்போது அவன் 3 நோம்பு வைக்கட்டும், நீங்கள் இங்கே வந்த பிறகு 7 நோம்பு வைங்கன்னு சொல்கிறது என்னென்னு கேட்டால், அதுக்கெல்லாம் ஹஜ்ஜை முடிச்சு வந்துட்டான். 3 நோம்பு வைங்கன்னு சொன்னதுக்கு பிறகு பிரயாணப்பட்டு அவன் சென்னைக்கு வந்து ஏன் முன்னாடி வந்துட்டான். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட அவன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், உங்கள்கிட்ட ஏன் சொல்லணுன்னே, உங்கள்கிட்ட 3 நோம்பு செய்து சொல்லும்போது அங்கே இருந்தான். இந்த 7 நோம்பு செய்து சொல்லும்போது இங்கே வந்துட்டான். இப்போ நேரம் வந்துட்டாங்கும் போது என்ன செய்யணும், நீங்கள் 7 நோம்பு வைங்கன்னு இவனுக்கு தானே சொல்லணும். இப்போ அவனை நோக்கி பேசும்போது நீங்கள் ட்ராக் மாற்றி தானே ஆகணும். இவ்வளவு நுணுக்கமாக இல்லை கவனித்து என்ன செய்கிறான்னு கேட்டால், 3 நோம்பு அங்கே வை. அது எப்படின்னா இந்த இங்கே இருந்து பேசுகிற மாதிரி, எந்த ஊர்லேருந்து புறப்பட்டானோ அந்த ஊர்லேருந்து பேசுகிற மாதிரி உருவகப்படுத்தி அவன் வந்து அதில் வழக்கம் சொல்கிறான். அவருக்குரிய சட்டத்தை வந்து 3 நோம்பு அங்கே வைக்கட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டான். யாரை பற்றி பேசுகிறோமோ அவன் என்ன செய்யலாம், இந்த மறுக்க உட்காந்துட்டான். மறைய அவர் 7 நோம்பு வைக்க நான் ஏன் சொல்ல போகிறேன், இந்த இருக்கார் அவர், இவர் நோக்கி பேசுகிற நீ தான் வந்துட்டேப்பா 7 நோம்பு இங்கே வை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவன் என்று இருந்த நிலை வந்து தூரமான ஊரில் இருக்கிறான். நீங்கள்னு சொல்லும்போது கிட்டத்தில் வந்துட்டான். அப்போ கிட்டத்தில் வந்துட்டான்னு சொன்னால் அவனை நோக்கி அவர்கள் நம்ம பேசணும், நேரடியாக பேசிடலாமே அப்படிங்கிற ஒரு உள்ள அர்த்தம் இலக்கிய சுவையில் இருக்கிறது. அந்த சுவையை விளங்காதவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் இலக்கண பிள்ளைன்னு சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள்லேருந்து இலக்கண பிள்ளையாக இருக்குது, பெரிய பெரிய இலக்கியத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறாங்க, அவர்னு ஆரம்பிக்க அப்புறம் நீங்கள்னு மாறுது, என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலை, அந்த இலக்கியத்தினுடைய சுவை விளங்காமல் என்ன செய்கிறாங்க. பெரிய பெரிய புலவர்கள்லாம் அந்த இலக்கியத்தை படைச்சிருக்காங்க அரபுல.
அரபு மொழியில் இந்த சாதாரணமாக இந்த மாதிரி ஸ்டைல் பயன்படுத்த இருக்குது. தமிழில் கம்மியாக இருக்குது, அரபு மொழியில் சாதாரணமாக இருக்குது. அப்போ அந்த ஒரு மொழியில் குர்ஆன் அருளப்படுமோ அந்த மொழியில் எந்த மாதிரி ஸ்டைலெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அந்த ஸ்டைலை எல்லாம் இஸ்லாம் வந்து சரியானது பூரா எடுத்துக்கொண்டது. குர்ஆன் அதே ஒரு ஸ்டைலில் நம்ம பேசுவோம், அந்த மக்கள்கிட்ட தானே பேச வேண்டி இருக்கிறது. அந்த மக்கள்கிட்ட பேசுகிறதுனால அந்த மக்கள் எதையெல்லாம் இலக்கியமாக கருதுனாங்களோ அதையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இஸ்லாம் பேசுது. அதனால தான் இந்த விஷயத்தை இப்படி சிந்திச்சு ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால் என்ன அற்புதமான ஒரு சொல்லாட்சின்னு பாருங்களேன். அதாவது அவன்ட்டு சொல்லும்போது அவன் அந்த ஊருக்கு எப்போ வந்துட்டானா கிட்ட வந்துட்டானா இல்லையா, அவன் அங்கே இருக்கும்போது நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறான், ஊருக்கு வந்த பிறகு நம்மள்கிட்ட கிட்ட வந்துட்டான். அப்போ அங்கே இருக்கும்போது நம்ம எப்படி பேசுவோம், அவன்ட்டு பேசுவோம். அவனே இங்கே வந்துட்டானே எப்படி பேசுவோம், நீங்கள் தானே பேசுவோம். எப்படி அர்த்தம்லாம் உள்ள அடங்கியிருக்குன்னு பாருங்கள். அவன்ட்டு சொல்கிற நேரத்தில் அவன் மக்காவில் இருக்கிறான், 3 நோம்பு வச்சுவிட்டான், 7 நோம்பு வைக்க இங்கே வந்துட்டான். இங்கே வந்த பிறகு கிட்ட வந்துட்டான்ல எனக்கு கிட்ட ஒருத்தன் நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கும்போது உங்களை பற்றி அவர்கள்ட்ட பேச முடியுமா, நீங்கள்ட்டு பேசணுமா? முன்னாடி நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் தானே பேசணும், உங்களை பார்த்து பேசணும். அவர்கள் எப்படி பேசுகிறது, நான் தான் இங்கே இருக்கேனே அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ இவ்வளோ பெரிய உள்ள அர்த்தத்தோடு இது இருக்குன்னு சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னால் அது இலக்கியத்தை ரசிப்பாங்க. இலக்கியம் படித்த அந்த பண்டித புலவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இதை பார்த்து என்ன செய்வாங்க, எனக்கு என்ன அற்புதமான ஒரு சொல்லாட்சி, அந்த சொல் வழக்கு இவ்வளோ அற்புதமாக அல்லாத போடுறான். ஊருக்கு வந்த போதுங்கும்போது நெருக்கமாகிடுதா இல்லையா, தூரத்தில் இருக்கும்போதுங்கிற வேற ஒரு ஊரில் இருக்கிறான், இந்த ஊருக்கு வந்துட்டாங்கும்போது கிட்டத்தில் வந்துடுறாங்கிறதெல்லாம் கவனத்தில் கொண்டு அவர்கள்னு சொன்னதுலேருந்து நீங்கள் என்ன செய்கிறது மாறுகிறது. அந்த மாதிரி இந்த தொடர் மாற்று அணி, இதுக்கு பேர் தொடர் மாற்று அணி. தொடர் மாற்றி பேசுகிறது, அவர்களை நீங்களாக மாற்றிடுறது. ஆனால் அவர்கள்னு சொன்னது நீங்கள்னு ஒரே ஆள் தான். அந்த 3 நோம்பு வைக்க அவங்க சொல்கிறமே அது அவன் தான், 7 நோம்பு நீ வைக்கணுங்கிற நீன்னு சொன்னது அவன் தான். அப்போ நீங்கள் 7 நோம்பு வைக்கணும்னு சொல்லுவதும் அவர்கள் 3 நோம்பு வைக்கணும்னு சொல்லுவதும் ஒரே பார்ட்டிக்கு தான் சொல்கிறோம், 2 ஆளுக்கு கிடையாது, ஒரே ஆளுக்கு தான். ஒரே ஆளுக்கு ஏன் இப்படி ட்ராக்கை பேசுகிறோம்னா அவன் தூரமாக இருக்கிறான், கிட்டத்தில் இருக்கான். அதான் காரணம். 3 நோம்புக்கு வந்து தூரத்தில் இருக்கிறான், அடுத்த 7 நோம்புக்கு இங்கே வந்துட்டான், கிட்டத்தில் இருக்கிறான். அப்படி வந்தால் எப்படி செய்வது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு புலவர்கள் எப்படியெல்லாம் கற்பனை செஞ்சு இதை வந்து ருசிகரமாக பேசுவார்களோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அதே ஸ்டைலில் இந்த வாசகத்தை அமைச்சிருக்கிறான். இதுக்கு தான் இந்த இல்திஃபாத், அரபில் இதுக்கு பேர் என்னது, இல்திஃபாத்னா அந்த தொடர் மாற்று அணி, தொடரை மாற்றி பேசுகிற நீ என்பது அவன் என்று பேசுவதுக்கு பேர். இது மாதிரி உள்ள விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு உதாரணமாக போயிடுமே, குர்ஆனுக்குள்ள போயிடுவோம். ஒவ்வொரு வகையாக இந்த இல்திஃபாத்தை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து உதாரணங்கள், ஓமைகள், அந்த மாதிரியான பழமொழிகள், அது மற்ற விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பேசலாம் இன்ஷா அல்லாஹ். இது நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.